எம்பெருமானார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महतः पयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परां कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् आरार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति. स्वोच्छिष्टायां सृजनिकलितं या बलात्कृत्य भुङ्क्तेः गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை ஆடியருளவல்ல பல்வளையாய். நாடி நீர் வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதரः சதா. ஸ்ரீரங்கநாதனையே அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆண்டாள், அரங்கனுக்காகவே வாழ்ந்த ஆண்டாள், சூடிக் கொடுத்த சுடர்கொடியாக கொண்டாடப்படும்படியான ஆண்டாள், பூமாலையோடு பாமாலையும் நாம் அனுபவிக்கும்படியாக கொடுத்தவளான ஆண்டாள், ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் 2 சன்னதிகளில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். ஒன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ளாண்டாள் சன்னதி அப்படின்னு பேர், இன்னொன்று ஸ்ரீரங்கத்தில் வெளியாண்டாள் சன்னதி, அடையவளஞ்சான் தெருன்னு பேர். ஸ்ரீரங்கத்தில் ஒவ்வொரு வீதிக்கும் அழகான பேர். உத்திர வீதி, அது உள் திருவீதின்னு பேர். சித்திரை வீதின்னு பேர் அடுத்தது. அதற்கு அடுத்தது அடையவளஞ்சான் தெரு. பெரியோர்கள் அழகாக சொல்லுவா, ஏன் அதற்கு அடையவளஞ்சான் பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், ரொம்ப ரசிப்போடே சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதனை அடைவதற்காக அங்கே தான் முதல்ல இறங்கினா காத்துன்னு இருந்தாலும் அவனை அடைய வளைஞ்சி காத்துன்னு இருக்கிறதுனால அதற்கு அடையவளைஞ்சான். இப்படி ஆண்டாள் அப்படி எழுந்துள்ளி இருக்கான்னு சொல்லுவார் ஆச்சாரியர்கள் சொல்கிறச்சே. ரொம்ப ஆனந்தகரமாக இருக்கும். இன்றைக்கும் ஆண்டாள் தாமும் அப்படி பரம விலட்சணையாக அந்த வெளியாண்டாள் சன்னதியில், அதுதான் ஒரு காலத்தில் காவேரி கரையோரமாக இருக்கக்கூடிய சன்னதியாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக வீற்றிருக்கக்கூடியவளாக பார்க்கிறோம். ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளுக்கு என்ன மேன்மை அப்படின்னா, ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு உண்டான மேன்மை போல. ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாதர் அப்பப்போ ஸ்ரீரங்கநாதர் வெளியில் கிளம்புவர். அவர் ரங்கராஜான்னு பேர். எப்போ எங்கே புறப்படுவார்? உற்சவம் கொட்டிகிட்டே இருப்பார். டக்கு டக்கு டக்குன்னு மோளம் முடிஞ்சுன்னா புறப்பாடு கண்டருடுவர். அவர் புகுறாத திக்கே இல்லை. எல்லா திக்குகள் தோறும் புகுந்து நுழையக்கூடியவர் ஸ்ரீரங்கநாதர். பெருமாள் தோள் மீது ஏறிட்டான்னா அந்த ஸ்ரீபாதந்தாங்கிகளுக்கு அவர் தான் பலம் கொடுக்குறார்.
ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தில் அற்புதமாக ஒரு ஸ்லோகம், பகவதோ பலேன பகவதோ வீரியேன பகவத தேஜசா பகவத கர்மனா பகவத கர்ம கரிஷ்யாமி, பகவான் பவித்ரம் என்று கொண்டாடுகிறோம். நீர் எப்படி பண்ணுகிறீர் இந்த காரியத்தா? எம்பெருமானுடைய பலத்தாலே பண்ணுறேன், அவனுடைய சக்தியால் நடக்கிறது, அவனுடைய சங்கல்பத்தாலே, எம்பெருமானுடைய தேஜஸால். இந்த போல இந்த ஸ்ரீபாந்தன் தாங்கிகளுக்கு எம்பெருமானே சக்தியை கொடுத்து பல ஊர்களுக்கு பல இடங்களுக்கு எம்பெருமான் புகுந்து புறப்பட்டு சகலரையும் அனுகிரகிக்கும்படியான செய்யக்கூடியவன் பகவான். ரொம்ப ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். ஸ்ரீரங்கநாதன் புறப்பாடு கண்டருளுகிற காலத்திலே பார்க்கறச்சு. ஆனால் ஸ்ரீரங்கநாச்சியார் எப்படின்னா படி தாண்டா பத்தினி அவள். ஒரு நாளும் அந்த ஸ்ரீரங்கநாச்சியாருடைய சன்னதியை தாண்டாதவள். ஸ்ரீரங்கநாதர் பார்க்கணும்னா அவர் தான் அவள் சன்னதிக்கு வரணும். இவளா அங்கேருந்து வெளியில் கிளம்புவதில்லை. ஸ்ரீரங்கநாச்சியாருடைய உற்சவம் எல்லாம் ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த பிராகாரத்தை தாண்டி வெளில வரமாட்டான். இந்த கதவுகள் பெருசாக இருக்கும், தாயார் சன்னதி கதவு. அதை தாண்டி ஒரு நாளும் ஸ்ரீரங்கநாச்சியார் வெளியே வந்ததில்லை. அதை போல தான் ஆண்டாள் சன்னதியிலையும் ஆண்டாள் உள்ளேயே எழுந்தருளி இருக்கக்கூடியவள். ஒரு உற்சவம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கநாதன்டேந்து வரணும். பிரசாதங்களோ கோஷ்டிகளோ மரியாதைகளோ எல்லாம் பெரிய பெருமாள் அமுது செய்வித்து ஆண்டாள் சன்னதிக்கு எழுந்தருள வேணும். அதை போல மாலை மாற்றல் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கநாதன் எழுந்தருள வேணும். அவள் சன்னதிக்கு எம்பெருமான் எழுந்தருளி அவளை தான் அனுபவிக்கும்படியாக இருக்க வேணும், அவளை தான் அனுகிரகிக்கும்படியாக இருக்க வேணும். தாயார் அந்த நிஷ்டையில் இருப்பா, பாரதந்திரியத்தோடு கூடியவளாக இருப்பா. எம்பெருமான் வந்து அவளை கை கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம். அதுதான் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் நாம் எல்லாம் பார்க்கிறோம். நமக்கும் அப்படிப்பட்ட பிராட்டிமார் தசை, பாரதந்திரியத்தோடு கூடியிருக்கிற தசை உருவாக வேணும் அப்படின்னு ஆண்டாள் திருவடிகளில் பிரார்த்தித்து கொண்டு ஆண்டாளருடைய திருப்பாவைய 15 நாள் 15 பாசுரத்தில் ஆண்டாள் காட்டிய வழி எல்லா பெண் பிள்ளைகளையும் எழுப்பி கொண்டு போக வேணும். எம்பெருமானை அனுபவிக்கிறச்சே ஒருத்தர் கூட அந்த அனுபவத்தை இழக்க ஒண்ணாது. சம்சாரிகள் இழந்தால் தாங்க முடியாதான். அதனால தான் நம்மாழ்வார் தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டி இருக்க பகவானை மற்றவாளை பார்த்து பார்த்து வார்த்தை சொல்கிறார். தொண்டடிப்படியாழ்வார் ஸ்ரீரங்கநாதனிடத்திலே வார்த்தையாட வேண்டியவர். பெரிய பெருமாளை பார்த்து நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் என்று அவரை பார்த்து பேசினர். பெரிய பெருமாள் தொண்டரடிப்படியாழ்வாரோட பேசினது தான் திருமாலையே. 2 பேருக்கு இருக்கிற கான்வர்சேஷன். ஆனால் அங்கே பேசுகிற பொழுதும் கூட ஆழ்வார் இந்த பக்கம் பார்த்து சொல்கிறார், அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கமென் அழைப்பராகில் அப்படின்னு வார்த்தை சொல்கிறார். அறிவில்லாத மனுஷர்களே எம்பெருமான்னு சொன்னால் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். மூர்க்கனேன் வந்து நின்னேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனேன்னு சொல்கிறார். நம்ம பார்த்து அறிவுரை சொல்கிறார் ஆழ்வார். திருவாய்மொழியில் 2வது பதிகத்திலேயே, அதாவது 1ஆம் பத்து 2வது திருவாய்மொழியிலேயே ஆழ்வார் உபதேசம் பண்ண தொடங்குகிறார். ஆச்சரியமா ஏன்னர் எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எம்பெருமான அறியாது கிடக்கிறார்களே, அவனிடத்தில் ஈடுபாடற்றவர்களாக கிடக்கிறார்களேன்னு ஆழ்வாருக்குண்டான வருத்தம். சம்சாரிகள்கிட்ட எப்படி வருத்தம் மேம்பட்டு உபதேசிப்பர்களோ சுவாமி எம்பெருமானார். அதனால தான் ஜெகதாச்சாரியர்னு கொண்டாடப்படுகிறார். ஒருத்தர் கூட விடாத பகவத் சம்பந்தம் பெற வேணும். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஸ்ரீரங்கநாதனுடைய கைங்கரியம் பண்ணக்கூடியவர்களை எம்பெருமானார் பார்த்து பார்த்து கவனிப்பர். கடைசியாக ராத்திரி திருமடப்பள்ளி கைங்கரியம் பெருமாளுக்கு தளிகையெல்லாம் பண்ணுறது. தளிகையெல்லாம் சமையல் அழகாக பண்ணி முடிக்க நாம் நினச்சிட்டு இருக்கோம் அது ஏதோ வந்துடுது, இன்னைக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லையே, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்னா இருக்குமே. ஒரே ஒரு நாள் வந்த கோபத்தில் பாரியால் கரண்டியை கொடுத்து நீங்களே உள்ளே போய் பண்ணுங்க, அப்போ தான் தெரியுமே கஷ்டமே. இந்த மடப்பள்ளி கைங்கரியம் இருக்குது, அது நாச்சிமார்கள் கைங்கரியம் மாதிரி ரொம்ப உகப்பாக கொண்டாட வேண்டியது. அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் நாச்சியார் பரிகரம்னு பேர். மடப்பள்ளி பார்த்துக்கிற வாழ்க்கை என்ன பேர்? நாச்சியார் பரிகரம் அப்படின்னு பேர். அழகா பிராட்டி ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில் இருந்து பண்ணி கொடுக்கக்கூடிய கைங்கரியம் அங்கே இருக்கக்கூடியது. நிறைய சன்னதிகளில் பார்த்தா மடப்பள்ளி நாச்சியாரும் எழுந்தருளி இருப்பா அழகா கோவில்களில். இப்போ இதை போல் அந்த திருமடப்பள்ளி கைங்கரியம் பண்ணி முடிக்கிறவர்களை ராத்திரி அவள் கிளம்பரிச்சே சுவாமி ராமானுஜர் அங்கே உள்ளே போவாராம். அப்போ தான் எல்லாம் அவள் சுத்தம் பண்ணி வச்சுருப்பா. நல்ல ஜலத்தெல்லாம் கொட்டி அலம்பி சுத்தி பண்ணி ராமானுஜர் அவர்களை அழைத்து முதுக தடவி கொடுப்பார்.
தடவி கொடுத்து இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணேன் ஸ்ரீரங்கநாதனுடைய கைங்கரியம், நாளைக்கும் இதே மாதிரி பண்ண வேணும் அப்படின்னு உற்சாகமாக சொல்லி அனுப்புவார். இப்போ அவனுக்கு எவ்வளோ உற்சாகம் ஏற்பட்டிருக்கும். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த விறகுல கஷ்டப்படணும், ஜலத்தை தீர்த்தத்தை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கணும், எம்பெருமானுக்கு அந்த தளிகையை சுமந்து கொண்டு வந்து விற்க வேணும். இந்த சிரமங்கள் எல்லாம் எப்போ அவனுக்கு நீங்குகிறது? எம்பெருமானார் தம் திருக்கரங்களாலே தடவி கொடுத்து அற்புதமாக பண்ணாய் நீ. அதை போல திருக்கொட்டாரம், ஸ்ரீரங்கத்தில் திருக்கொட்டாரம்னு பேர். இன்றைக்கும் போனால் நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய நெல்கள்லாம் சேமித்து இருக்கக்கூடியது, அங்கே நெல்லெல்லாம் இடிக்கக்கூடியதுன்னு வச்சுட்டு இருப்போம். ஸ்ரீரங்கத்தில் போய் இந்த நெல்லை இடிக்கக்கூடியது உலக்கை. ஸ்ரீரங்கத்துக்கு உலக்கைனாலே ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ அந்த நெல்லெல்லாம் அழகாக இடித்து ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானுக்கு வேண்டிய அரிசியை தனியாக கொடுத்து அற்புதமான கைங்கறி. முன்னாடிலாம் அது நேரடியாக மனுஷாலே பண்ணிட்டு இருந்தது. இப்போ என்ன சின்ன மிஷின் வந்துடுது, சுவிட்சை போட்டால் அது பாட்டுக்கு பண்ணி கொண்டு வந்து அரிசியாக கொடுக்கும்படியாக ஆகிடுது. அந்த காலத்தில் அந்த ஸ்ரீரங்கம் உலக்கை அதை வச்சு இடிக்கிறதுக்குன்னு சில பேரை வச்சுருப்பான். நம்ம யாராவது பக்கத்தில் போனோம்னா அவள் நிறைய அதை பற்றி சொல்லுவாள். இது எவ்வளோ மேன்மை தெரியுமா, ஸ்ரீரங்கநாதனுக்கே போகிறது, இது கிடைக்காத விஷயம், எங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இன்னும் யாராவது போய் அப்படியா இங்கே கொஞ்சம் நாங்கள் ஒரு தடவை கொஞ்ச நாள் பண்ணுறோமே, அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம். இல்லை கொஞ்ச நாள் நாங்கள் பண்ணுறோமே, 10 நிமிஷம், சரி 10 நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால்னா திருப்பி வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இவன் அதுக்குள்ளே யார்கிட்ட கொடுக்கறது, திருப்பி யார்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு துடிப்பான். ஸ்ரீரங்கநாதரை சேவிக்கிற மாதிரி, திருவேங்கடமுடையானை சேவிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் சேவை கிடைச்சா, 10 நிமிஷம் சேவை கிடைச்சான்னு நினைக்கிறோம். நிறுத்தி கொண்டு போய் திருவேங்கடமுடையான் திருவடிகளில் 1 மணி நேரம் சேவிங்கோன்ட்டா 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து திரும்பி பார்ப்போம். நம்ம எப்போ வெளில கூட்டின்னு போகிறா, அதுக்கு மேலே நமக்கு எப்படி தெரிய போகிறது அழகா. எம்பெருமானார் அந்த திருக்கொட்டாரத்தில் கைங்கரியம் பண்ணுகிறவர்களை கூட கொண்டாடி மகிழ்வர். அவர்கள் நாள்தோறும் ஒரு தமிழ் பாட்டு பாடுவாள், தங்களுடைய சோகம் மறக்க, எம்பெருமானின் பெருமை சொல்ல. நீங்கள்லாம் சங்கீர்த்தனம் பாடுறாளே அழகாக அற்புதமாக எளிமையான ஒரு விஷயங்களை இனிமையான கானமாக பாடி நிற்க சுவாமி ராமானுஜர் ஒரு க்ஷணம் அங்கே நின்று அவர்களை பார்த்து குளிர கடாட்சிப்பார். இதில் என்ன தெரிகிறதுனா, பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட எல்லாரையும் ஈடுபடுத்த வேணும், ஈடுபடும்படியாக செய்ய வேணும். அப்படி ஈடுபடுபவர்களுக்கு என்ன பேருன்னா கைங்கரியபரர்கள்னு பேர், தொண்டர்கள்னு பேர். அது வரைக்கும் எதையோ பேர் இருக்கலாம், ஜாதியினால் பேர் இருக்கலாம். இவர் பிராமணர்னு சொல்கிறான், இவர் க்ஷத்திரியர்னு சொல்கிறான், இல்லை பணத்தால் இவர் பணமுடையவர் இவர் பணம் இல்லாதவர்னு சொல்லலாம், இல்லை அப்பா அம்மா சூட்டின இந்த பேருன்னு சொல்லலாம், வேறொரு பேருன்னு சொல்லலாம். ஆனால் எந்த பேர் நிலைத்தது அப்படின்னா சேஷரிதீரி தேஜனைஹி, எம்பெருமானுக்கு சேஷபூதன், அடியவன், அடிமை, இந்த தாஸ்ய நாமம் தான் சிறந்த திருநாமம். அழகா தெரிவிச்சார் பலலோகாச்சாரியர். ஆத்மாவுக்கு அழியாத பேர் அடியானிரே. இந்த ஆத்மாவுக்கு அழியாத என்னைக்கும் இருக்கிற பேர் என்ன அப்படின்னா அடியான். எம்பெருமானுக்கு தாசப்பட்டவன், சேஷப்பட்டவன், அடிமைப்பட்டவன். அந்த தாசியத்தோடு வரக்கூடிய திருநாமம் நிலச்ச நாமம். அதனால தான் ஆண்டாள் போன பாசனத்தில் கூட கோயில் காப்பான் வாசல் காப்பான் அப்படின்னு எழுப்பி என்ன சொல்லி எழுப்பணும் ஆண்டாள்? சண்ட பிரச்சண்ட முகதா பிரணமாமி. ஏ சண்ட பிரச்சண்டர்களே எழுந்திருங்கோள்னு சொல்லணும். இல்லை ஆண்டாள் என்ன சொல்லணும்? ஜெய விஜயர்களே எழுந்திருங்கோ. நான் என்ன சொல்கிறா? கோயில் காப்பான், அடுத்தது வாசல் காப்பான். ஏன்னார் சின்ன குழந்தை அதனால சொல்றா, இல்லை அவர்களுக்கு எது பிடிக்கும்னு தெரியாது சொல்றா. எது பிடிக்கும்? தாங்கள் செய்கிற கைங்கரியமே பேராக இருந்தால் அதுதான் பிடிக்கும் அவளுக்கெல்லாம். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் அருளப்பாடு இருக்கு, என்னதுன்னா இன்னது பிடிப்பான் அப்படின்னு சொல்லுவான். எம்பெருமானுக்கு ஒரு அழகா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடத்தை எடுத்துருளை கொண்டு வரா, எம்பெருமானுக்கு உண்டான பாத்திரங்களை கொண்டு வரான்னா அது பிடிப்பான்னு சொல்லி அந்த திருநாமத்தை இட்டே அவர்களுக்கு அருளப்பாடு. அருளப்பாடு திருமாலை அப்படின்னா அந்த திருமாலையை சுமந்து கொண்டு வந்து சேர்க்கணும் எம்பெருமான் திருவடிகள். பகவத் கைங்கரியமே பேராக அமைவது இருக்கு பாருங்கோ, இது கிடைச்ச பாக்கியம். அழகா சொல்றவத்தருக்கு மாலாகாரர் அப்படின்னு பேர். எம்பெருமானுக்கு மாலை கட்டி கொடுத்து அழகா நிற்கிற பெருமாளையே பாடின்னு இருக்கார் ஒருத்தர். அவருக்கு பேர் என்னன்னா நம்பாடுவான். நம்பாடுவான்னு பேர். இப்போ பகவானிடத்தில் செய்கிற கைங்கரியம் இருக்கிறதே தொண்டே பேராக அமைந்தால் அதுதான் நாம் செய்திருக்கிற பரமபாகியம். பராசர பட்டரை பார்த்து சொல்லுவார் நஞ்சியர். யார் அவர்னா? ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா.
அவர் யார் தெரியுமா? ஸ்ரீரங்கநாதனுடைய புரோகிதர் பாவர். அது என்ன ஸ்ரீரங்கநாதனுக்கு புரோகிதர்னா, ஸ்ரீரங்கநாதரை ஒரு ஃபேமிலி மாதிரி அவர் வச்சிருப்பார். எல்லாரையும் தன் குடும்பத்தில் குடும்ப வைத்தியர் வேணும், குடும்பத்துக்குன்னு உண்டான புரோகிதர் வேணும், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருப்பாளே, அதை போல ஸ்ரீரங்கநாதர் வச்சிருக்காருங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தை. இப்போ பட்டரை எப்படி அழைக்கிறார்? ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா. ஸ்ரீரங்கநாதனுக்கு புரோகித கைங்கரியம் செய்யக்கூடியவர் அப்படின்னு கொண்டாடுகிறார். இப்போ அது எம்பெருமானுக்கு செய்கிற கைங்கரியமே பேரா வருது பாருங்கோ, ரொம்ப சிறந்தது. ஓ அவாளா நாள்தோறும் சன்னதியில் மாலை கட்டுறவாளாச்சே, ஓ சந்நிதி மேளமாச்சே அப்படின்னு சொன்னால் அந்த திருநாமமே சிறந்த திருநாமம் அப்படின்னு கொண்டாட வேண்டும். போன பாசுரத்தில் ஆண்டாள் திருவாசல் காப்பார்களை எழுப்பி கொண்டு அவர்கள் அனுமதியோடு உள்ளே புகுகிறாள். அவர்கள் அனுமதி பெற்று தான் எம்பெருமானிடத்திலே போக வேணும். அவர்களும் இவர்களை பார்த்து, இல்லை இவர்கள் மனசில் வேறொன்று இல்லாதவர்கள், தூய்மையாக வந்தவர்கள், எம்பெருமானிடத்திலே வேறொன்று எதிர்பாராதே இவர்கள் வந்து சேர்ந்தது எதற்காகனா எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்காகவே வந்தவர்கள். அவர்களுக்கு அடியார்கள் வைஷ்ணவர்கள்னு பேர். திருவேங்கடமுடையான் இத்தனை லட்சம் பேர் வந்தாலும் கூட வைஷ்ணவர்களை தனித்து கொண்டாடுகிறார். திருப்பாவை சாத்துமுறைன்னு வச்சுட்டு இருக்க. எவ்வளோ பெரிய கருணை பாருங்க அங்கேருந்து. ஏன்னர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாடுகிற திருப்பாவை அதை கேட்கிற திருவேங்கடமுடையான், இதுதான் நமக்கு பலம், இந்த பலத்தால தான் நாம் வாழுகிறோம். அது என்ன பேர்? மங்களாசாசனம் அப்படின்னு பேர். இப்போ பின்னாடி பார்க்குறோம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. என்ன எம்பெருமானுக்கு போற்றி போற்றி என்று சொல்லுவது? இவா தகப்பனார் சொன்னார், பல்லாண்டு பல்லாண்டு. பகவானுக்கு செய்யக்கூடிய மங்களாசாசனம் அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்தருளி செய்யக்கூடியதை பகவான் கொண்டாடி உகக்கிறான். அதுவே பிரயோஜனமாக வரச்சு எம்பெருமானுக்கு அவ்வளவு சந்தோஷம் உண்டாகி நிற்கிறது. இப்போ இந்த துவாரபாலகர்கள் இவர்களை உள்ளே விடுகிறார்கள். தூயோமாய் வந்தோம்னு சொல்லி ஆயர் சிறுமையரோமுக்குன்னு சொல்லி எம்பெருமான் நென்னலே வாய் நேர்ந்தான் எங்களுக்கு. அவன் ஒரு வார்த்தை சொன்னால் ஒரு நாளும் மாற மாட்டான். என் திருவடிகளை கெட்டியாக படிக்கிறவர்களை நான் ஒரு நாளும் விடுவதில்லை. என்னுடைய வார்த்தைகள் நாமே பக்தோ பிரணஷ்யதி, என் பக்தன் ஒருவாளும் அழிய மாட்டான். மீண்டும் மீண்டும் எம்பெருமான் சொல்கிறான், அர்ஜுனா நீ சபதம் பண்ணுப்பா, நீ சபதம் பண்ணு, நான் சொன்ன வார்த்தை சத்தியம். கீதையில் காண்பிக்கிற எம்பெருமான் என்னிடத்துல பக்தன் இருக்கானே அவன் ஒரு நாளும் நாசத்தை அடைய மாட்டான். கீதை சொல்கிறார், எதற்காக அவதாரம் பண்ணுறேன்? பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகம் தோறும் நான் பிறக்கிறேன். ஏன் அவதரிக்கிறேன் தெரியுமா? 3 காரணங்கள். அதில் பிரதானமான காரணம் சாது சம்ரக்ஷணார்த்தம், தன்னுடைய அடியார்களாகிற நல்லோர்களை காப்பதற்காக அவதரிக்கிறேன். அடுத்தது இரண்டாவதாக எதிரிகளாக அடியார்களுக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியவர்களை அழிப்பதற்காக, விநாசாய ச துஷ்கிருதாம். அடுத்தது என்னன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரிக்கிறேன். பெருமான் சொல்லுகிற வார்த்தை அற்புதமா. அப்ப சாது சம்ரக்ஷணார்த்தம், சாதுக்களை ரட்சித்தல் இருக்கே அதுதான் பிரதானமான பலம். அவன் அவதாரத்தில் பிரகல்லாதாழ்வானுடைய வாக்க காப்பாற்றணும். அதுக்கு தான் நரசிம்மனா அவதாரம் பண்ணா எம்பெருமான். அவன் சொன்னான், அந்த குழந்தை எங்க இருக்கான்? எங்குமுடன் கண்ணன் எல்லா இடத்துலையும் இருக்கான். இப்போ இந்த தூணில் இருக்கானா? இருக்கானா? அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே பிளந்திட்டு சிங்க உருவாய். அப்படி பொங்கி வரான் எம்பெருமான். அறிபொங்கி காட்டும் அழகுன்னு இந்த உருவத்தை கொண்டாடுறார் ஆழ்வார். கொண்டாடுறச்சு அழகியான் தானே, அரி உருவம் தானே அப்படின்னு காண்பிக்கிறார். யார் அழகுன்னா நரசிம்மனா வரக்கூடியது, அதுதான் அழகு. அந்த ஒரு பிள்ளைக்காக எம்பெருமான் அவனுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க வேணும் என்பதற்காக தோன்றுகிறானே. தூணிலிருந்து பிளந்து வந்தானே. மற்ற பிறவைகளெல்லாம் ஒத்தொத்திய தாயா பெற்றுண்டா எம்பெருமான். இவள் தான் என்னுடைய தாய் தேவகின்னு பேரு. தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. அவள் வயிற்றிலிருந்து தோன்றினான் எம்பெருமான். தேவகியின் பிள்ளை, கௌசல்யின் பிள்ளை அப்படின்னு சொல்லும்படியா இருந்தது. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே.
இது முதல்ல யார் பாடினார்? விஸ்வாமித்திரர் பாடினார். விஸ்வாமித்திரர் முதல்ல அந்த குழந்தையை எழுப்பறச்ச, யார் புத்திரன் இவன்? கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யின் பிள்ளை. ஏன் நரசிம்மர் எங்கேருந்து தோன்றினார்? தூண். அப்ப தாயும் தந்தையும் யாருன்னா தூண் தான் அடக்கம். என்ன ஆச்சரியம் பெருமானுக்கு பாருங்க. அதை சொன்ன வார்த்தையை மெய்ப்பிக்க வேணும். அதுதான் திருவவதாரங்களின் பயன். அடியார்களை ரட்சித்தல். அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவா இருப்பா? எம்பெருமானுக்கு நன்மை வேண்டி வாழ்பவர்கள் தான் அடியார்கள். பகவானுக்கு என் வருகிறதோ என்று வயிறு பிடிப்பவர்கள், அவனிடத்திலே நெஞ்சுருகி நிற்பவர்கள், அவனுக்கு சதா பல்லாண்டு பாடுபவர்கள். அப்படிப்பட்ட அடியார்களாக சிறுமியர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கொடுத்தார் துவாரபாலகர். உள்ள போறா இவாள்லாம். அங்க படுத்துட்டு இருக்கக்கூடியவர்களை வரிசையா இருக்கக்கூடிய பாசுரம். அதுதான் 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று இந்த பாசுரத்தில் வருஷ கிரமத்தில் எழுப்புகிறார். யாரை முதல்ல எழுப்புகிறார் அப்படின்னா, நந்தகோபாலா எழுந்திராய். அடுத்தது யசோதா அறிவுராய். அதற்கடுத்தது எம்பெருமானே நீ எழுந்திருக்க வேணும். அடுத்தது கடைசியா நபிமூத்த பிரானாக இருக்கக்கூடிய பலராமன், உம்பியும் நீயும் உறங்கேல் என்று இந்த வருஷ கிரமத்தில் அற்புதமாக எழுப்பிட்டு போறா. ஏன் இந்த கிரமத்தில் எழுப்புகிறாள் அப்படின்னா, அந்த கிரமத்தில் தான் அவர்கள் படுத்துட்டு இருக்காள். அழகா உள்ள நுழையறச்சே முதல்ல படுத்துட்டு இருக்கிறது யாருன்னா நந்தகோபர். அவர் தான் முதல்ல படுத்துட்டு இருக்கார் கட்டியில போட்டு. என்ன இந்த துவாரபாலகர்களை வச்சிருக்கோமே ஒழிய போராத அவளுக்கெல்லாம். எம்பெருமான்ட்ட அத்தனை பரிவு அவருக்கு. சில சமயம் நாம செக்யூரிட்டியை போட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஓனரே பார்த்துட்டு இருப்பார் செக்யூரிட்டி மாதிரி. என்னன்னா இவன் ஒன்றும் சரியா பண்ண மாட்டேங்கிறான். அதை போல இந்த உள்ள இருக்கக்கூடிய நந்தகோபருக்கு கிருஷ்ணனிடத்திலே பரிவு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, கையில வேலை வேற வச்சுட்டு இருக்கார். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபரை போய் ஆண்டாள் இப்படிப்பட்ட அடைமொழியோட சொல்லலாமா? இத்தனைக்கும் தனக்கு மாமனாரா வரக்கூடியவர். அழகா என்ன சொல்றார் அவர்? கூர்வேல் கொடுந்தொழிலம். கூர்மையான வேலை கொண்டு கொடுமையான தொழிலை புரிபவர். இது ரொம்ப நல்ல பெரிய பட்டம் பாருங்க. சுவாமி இன்னைக்கு ஒருத்தர் மாலை போட்டு கௌரவிச்சார். யாருன்னா, இது வரைக்கும் குறைவில்லாத 16 கொலைகளை பண்ணினவர். அப்படின்னா உடனே அடாடா அவருக்கு புகழோ இல்லையோ, முதல்ல நமக்கு ஒரு போரும் போய் எப்படி கௌரவிச்சார் பார் இல்லையா? இப்போ ஏதோ நந்தகோபனை கொண்டாடுகிறேன்னு சொல்லி கூர்வேல் கொடும் தொழிலன்னு சொல்றாளே. ஏன்னர் அங்கேயே வியாக்கியாதா தெரிவிச்சார் அழகா, நந்தகோபன் பரமசாது. அவரை போல ஒரு சாது கிடையாது. எப்படிப்பட்ட சாதுன்னா, மண் தரையில ஓரமா போவர். அந்த சைட்ல தாண்டி போனா என்ன ஆகும்னா, புல்வெளியா இருக்கிற இடத்துல காலை வைக்க மாட்டார். ஏன்னா பசும்புல் சாப மிதியாதவர். என் கால் பட்டுதுன்னா பசும்புல் செத்துப்படும் நினைப்பார். என் கால் பட்டதால் அதற்கு ஒரு வாட்டம் வந்துடுமே, இப்படி நடுங்கிறவர் நந்தகோபன். ஆனா இவர் பிறந்தார், கிருஷ்ணன் அவதாரம் பண்ணார், கிருஷ்ணன் அழகிலே மூழ்கினார் அழகா நந்தகோபர். இந்த நந்தகோபர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னார், கையில ஒரு கூர்மையான வேலை வச்சுட்டு இருக்கார். எங்க இருக்கிறார்? கிருஷ்ணன் தொட்டில் பக்கத்திலேயே இருக்க. மாணிக்கம் கட்டி வைர விடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் என்று கிருஷ்ணன் உறங்கக்கூடிய அந்த சிறு தொட்டிலுக்கு கீழே பக்கத்துல கையில வேலும் கையுமா நிற்கிறார். என்ன பண்ண போறீர்ன? பார்த்துக்கிறேன், கிருஷ்ணனை பார்த்துக்கிறேன். வேலை எதற்கு? ஒரு சின்ன எறும்பு தெரியாம இப்படின்னு அந்த தொட்டில் பக்கத்துல இப்படி மேலே ஏறறதுக்கு முயற்சி பண்ணித்தான் ஒரு பெரிய சிம்மத்தை எதிர்க்கிறா போல வேலை கொண்டு அந்த எறும்பு மேல பாய்ச்ச போறார். ஆண்டாள் சொன்னா, கூறுவேல் கொடுந்தொழிலன் போரும் போ. இப்படி பண்றாரு, இம்சிக்க போறாரு. எதனாலே? எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று பரிந்து அதன் மேலே இழியக்கூடியவர். அது எறும்பு தானே, அது சாதாரண ஜீவன் தானே அப்படிங்கிற எண்ணம் இல்லை அவருக்கு. எம்பெருமானுக்கு ஆபத்துனா யாரையா இருந்தாலும் முடிப்பேன். இப்படி பண்றது பாப்பம் இல்லையா? எறும்பு பேர்ல இப்படி வருது பாப்பம் இல்லையா? அது பெரிய பாப்பமாச்சு. எம்பெருமான் சொல்றார், மண் நிமித்தம் கிருதம் பாபம் அப்படி புண்ணியம்னு. என் பொருட்டு செய்யப்படக்கூடிய பாபம் கூட புண்ணியமே. அவன் எனக்காக செய்யக்கூடிய வார்த்தை. ஆழ்வார் சொல்றார், தொண்டரடி பொடி ஆழ்வார், பரமசாதுவான ஆழ்வார். அவர் சொல்றார் வார்த்தை, நின்பால் பொறுப்பரியனகள் பேசில் போவதே நோயதாகி குறிப்பெனக் கடையுமாகில் கூடுமேல் தலையை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான கருளானே.
ஆழ்வார்கள்னாலே பரமசாது பரமசாத்விகர்கள். வார்த்தை சொல்றார், நின்பால் பொறுப்பரியனகள் பேசி. எம்பெருமானே, உன்னை பற்றி யாராவது தவறானதை பேசினான்னு சொன்னா அதுவே காரணமாக போய்விட வேண்டும், இல்லை அதுவே காரணமாக நான் உயிரை இழந்து விட வேண்டும். போவதே நோயதாகி, அப்படி இல்லை குறிப்பெனக்கடையுமாகில், எனக்கு கொஞ்சம் தேவரீருடைய அனுகிரகம் இருக்குமாகில், பகவத் சங்கல்பம் இருக்குமாகில் என்ன ஆங்கே அவர்கள் தலையை அறுப்பதே கருமம் கண்டாய். அவர்கள் தலையை அறுத்தறிவது தான் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கைங்கரியம்னார் தொண்டரடி பொடி ஆழ்வார். இப்படி சொல்லலாமான்னு, இப்படி சொன்னால் பிரயோஜனமான்னு? ஆமாம், இதனால ஒரு பயனர். என்ன பயன் ஏற்படுகிறது? தொடர்டிப்படி ஆழ்வார் சாதிக்கிறார். சொல்கிறவன் பகவத் நிந்தனை பண்ணுறான், எம்பெருமான வெச்சுன்னு வெச்சறான். ஆழ்வார் சொல்கிறார், கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும். உலகத்தில் எப்படியெல்லாம் நிந்திக்கிறாங்கிற நல்லா யோசிச்சு புஸ்தகமாக எழுதி ஒரு பெரிய மேடையை போட்டு சேரை போட்டு வையிறான். அதற்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. நாம் இந்த நல்லது நடத்துறது தான் போராட்டமாக இருக்குது. திருப்பாவை நடத்துகிறோம், வாருங்கோள் 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 நடக்க வேண்டியிருக்கு. எத்தனை பேனர் பார்த்தாலும் சொல்கிறா, பேனரை தான் பார்த்தோம், இன்னும் வர முடியல தான். எப்போ சொல்லுவா? மார்கழி 30 வரைக்கும் சொல்லுவா அழகா. இதுக்கு சேர் போட்டோடனே கும்பல் கடன்னு குழுமிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் எதற்கோ எங்கேருந்தோ ஒரு ஸ்பான்சர் பண்ணுறார். பரவாயில்ல, நடக்கட்டும். அது நீ நன்னா திட்டு, எம்பெருமானை எவ்வளோ வைய முடியுமோ. எவ்வளோ நாள் வையிறதுனர்? ஸ்ரீராமாயணம் நவாகம் பாகவதம் சப்தாகம் மாதிரி நீ ஒரு 10 நாள் பண்ணு. 10 நாள் திட்டுறான். இதுக்கு நடுவில் இந்த யார் ஆர்கனைசரோ அவனால் வர முடியல. ஏதோ நடுவில் ஒரு நாள் வருவோன்னு வந்து உக்காந்தார் முதல் சீட்டில். இந்த பேச்சாளருக்கு என்ன எடுத்துனார்? ஆர்கனைசரே வந்துட்டார். முடிகிற நாளுக்கு அவர் தான் நமக்கு சம்பாவனை கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய ஆள் அவர் தான். ஆகையால் என்ன பண்ணுறது, இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைவோம் அப்படின்னு நிறைய பெருமான வச்சான். இது என்னாச்சுன்னா, அந்த உட்காந்துன்ற அந்த ஆர்கனைசர் எழுந்துட்டார். போறோம் நிறுத்துன்னு. ஏன்னா நான் ஏதோ உன்னை கொஞ்சமாக திட்ட சொன்னா இப்படியா திட்டுவேன்? யாருக்கே கஷ்டமா இருக்குன்னார். கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே. கேட்பார் செவிசுடனா யார் கேட்பார் தெரியுமா? எவன் எம்பெருமானை திட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏற்பாடு பண்ணினானோ அவனுக்கே காதுல தாங்க முடியல. என்னடா இது இப்படி திட்டுற, இப்படிலாம் கூடாதுரா அப்படின்னு அவன் குறைச்சிக்கோங்கிறான். இப்படி குறைச்சிக்கோப்பா, இப்படி சொல்லாதப்பா. அந்த அளவுக்கு இருக்கான் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆழ்வார் சொல்றார், உன்னை வைவதாலே அவர்களுக்கு என்ன ஏற்பட போகிறது? அவன் பாபத்தை சம்பாதிக்கிறான், நரகத்தில் அனுபவிக்க போறான். அந்த பாப்பி எம்பெருமானை பார்த்து வைது உன்னை பழித்துன்னு அழ்வார். எப்படியெல்லாம் பழிக்கக்கூடியவர்களாக இருக்கா எம்பெருமானை. கிருஷ்ணாவதாரத்திலே எப்படி பழிக்கிறான் அந்த எம்பெருமானை பார்த்து அழகா. இப்போ எம்பெருமானை திட்டச்சே அவனுக்கு பாபங்களை சேர்க்கிறான். கேட்கிறவாளுக்கும் எம்பெருமானை பற்றி தவறான சிந்தனை ஏற்படும்படியாக ஏற்படுகிறது. ஆழ்வார் சொன்னார், 2 பேருக்கும் கஷ்டம் இல்லை, அவன் தலையை அறுத்துட்டேன் நான். தலையை அறுப்பதே கருமம் கண்டா. இது எப்படிப்பட்டதுன்னார், எம்பெருமான் விஷயமாக செய்யுமது புண்ணியம் அப்படின்னு கொண்டாடுகிறார். அற்புதமா பாசுரங்களை காண்பிக்கிறச்சே இத்தை ஒருவர் அனுஷ்டித்தார். யாரு? திருமங்கையாழ்வார். ஆழ்வார்களே போர்க்குணம் மிக்கவர் அவர் தான். அழகா வால்கலியன் வேர்க்கலியன்னு பேர். அழகா அங்கேருந்து ரொம்ப ஆச்சரியமா கையில் வேலுமாக நிற்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார். இப்போ என்ன, இப்போ இந்த எப்படி கிருஷ்ணன் அவதாரம் பண்ணாரோ நந்தகோபர் ஜாக்கிரதை ஆயிட்டார். ஏன்னர், ஊர்ல இருக்கிற பசு பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் கம்சனாலே ஏவப்பட்டு வருகின்றன. இதாவது போயிட்டு போறது. ஊர்ல இருக்கிற ஆட்சியர்களை கண்டா இன்னும் பயமா அவருக்கு நந்தகோபர். ஏன் அப்படின்னா, இந்த பெண்கள் தானே களவு காண்பதில் எக்ஸ்பர்ட்னார. பானாசருடைய பொண்ணு உஷைன்னு பேர், உஷான்னு பேர். அழகா அவளுக்கு எம்பெருமானுடைய பேரன் மீது ஆசை. அனிருத்தாழ்வான்னு பேர். பிரத்யும்னன் கிருஷ்ணனுடைய பிள்ளை, ருக்மிணியுடைய பிள்ளை. அவனுடைய பிள்ளை பேரு அதாவது அனிருத்தன்னு பேர். அனிருத்தாழ்வான்னு சொல்லும். ரொம்ப அழகா இருப்பானா, ஆச்சரியமான அழகோடு கூடியவனா இருக்கக்கூடியவன். அவனை ஆசைப்படுறா அவள். அழகா என்ன பண்ணிட்டான்னா, அழகா அவன் படுத்துட்டு இருக்கிற கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டான். ரொம்ப ஆச்சரியமா. இப்போ பார்த்தார், இவருக்கு பயம். அதனால தான் எம்பெருமான் போறார், சண்டைக்கு போறார். பானாசுரனோட பெரிய யுத்தம். அங்கே அற்புதமான யுத்தம் நடக்கிறது பானாசுரனுக்கு. நல்ல பெரிய 1000 கைகளை உடையவனா இருக்கக்கூடியவன் பானாசுரன். எல்லா கைகளையும் எம்பெருமான் வெட்டி போடுறார், அறுத்து போடுறார். அங்கே அவனுக்கு உதவிக்குன்னு பல தேவதைகள் ஓடிவர்.
அவன் பரமசிவபக்தன், இன்னும் கூட இருக்கக்கூடிய சண்முகன் மற்றும் உண்டானவர்கள் எல்லாம் அந்த பானாசுரனுக்கு உறுதுணையாக வந்து நிற்க எம்பெருமான் எல்லாரோடும் போர் புரிந்து பானாசுரன் கைகளை வெட்டி 2 கையை மட்டும் வெட்டி வைக்கிறார். ஏன் தெரியுமான்னார், பார்த்தா ஒரு தடவை அஞ்சலி பண்ணட்டுமே, இந்த அஞ்சலி பண்ணுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்போமே அப்படின்னு பார்க்கிறார். அதன் பிறகு அந்த அனிருத்தன் உஷை விவாகம் நடக்கிறது. இது வேற. அப்போ என்னன்னா, நந்தகோபருக்கு தெரியறது கிருஷ்ணனையே தூக்கிட்டு போயிட்டான்னா, கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு பிள்ளை தான், ஆகையாலே முதல்ல அவர் கட்டில் போட்டு படுத்துன்னு இருக்காராம். அதனால் முதல்ல நந்தகோபரை இந்த பாசுரத்தில் எழுப்பி, அதன் பிறகு உறங்குகிற யசோதை பிராட்டி, அதன் பிறகு கிருஷ்ணன், அதன் பிறகு நம்பி மூத்த பிரான் பலராமன், இப்படி இவர்களை எழுப்பக்கூடிய ஒரு கிரமத்தை இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறாள். முதல்ல இந்த பாசுரத்தை ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். 17வது பாசுரம் திருப்பாவேலை. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அம்பரம் வஸ்திரங்கள், ஆடைகள், தண்ணீர் குடிக்கக்கூடிய தண்ணீர், சோறு உண்ணக்கூடிய உணவு, இதையே தானம் செய்பவனாக இருப்பவன் நந்தகோபன். அறம் செய்யும். அறம் செய்யும்னா வந்தோர்களுக்கு அவன் ஆடைகளை கொடுக்கறான், தண்ணீரை கொடுக்கறான், உணவை தானம் பண்ணுறான். அறம் செய்யும். யார் அது? அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான், எங்களுக்கு சுவாமியான நந்தகோபாலா எழுந்திராய். ஏ நந்தகோபரே, நீர் எழுந்திருட வேணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது கொம்பனார்க்கு எல்லாம். கொம்பு அப்படின்னா வஞ்சி கொம்பு. வஞ்சி கொம்பாக அனார் அப்படின்னா அத்தை ஒத்தவர்கள், அந்த வஞ்சி கொடி போன்று இருக்கக்கூடிய கொம்பனார்க்கெல்லாம், பெண்களுக்கெல்லாம் கொழுந்தே, கொழுந்தாக இருக்கக்கூடியவளே, குலவிளக்கே, இந்த குலத்துக்கே விளக்காக இருக்கக்கூடியவளே, எம்பெருமாட்டி, எங்களுக்கு சுவாமினியானவளே, யசோதா அறிவுராய், நீ எழுந்திருக்க வேணும்னு சொல்கிறான். அடுத்தது சொல்கிறா, கிருஷ்ணனை போய் எழுப்புறா. அம்பரு மூடறுத்து, இந்த மேல இருக்கக்கூடிய ஆகாசத்தை ஊடறுத்து கொண்டு, அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த, ஓங்கி தன்னுடைய திருவடிகளாலே இந்த உலகத்தை முழுவதும் அளந்திருக்கக்கூடிய உம்பர் கோமானே. உம்பர் கோமான் என்றால் 2 அர்த்தம். உம்பர் என்றால் நித்தியசூரிகள்னு ஒரு அர்த்தம். வைகுண்டத்தில் இருக்கிற நித்தியசூரிகளுக்கு தலைவனே. உம்பர் கோமானே, தேவதைகளுக்கு தலைவனே. பிரம்மா, சிவன், இந்திரன் இப்படிப்பட்ட தேவைகளுக்கு தலைவனானவனே. உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், நீ உறங்காதெழுந்திருக்க வேணும் எம்பெருமானே. அடுத்தது செம்பொர் கழலடி. செம்பொர் கழலடி என்றால் எம்பெருமானுடைய திருவதாரத்திற்கு முன்பு தன்னுடைய திருவடிகளை வச்சு இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணார் பலராமர். செல்வா பலதேவா, செல்வம் மிக்கவனே, பலதேவனே, என்ன பண்ணணும்? உம்பியும் நீயும் உறங்கேலோர். உம்பியும் உன் தம்பியும், உம்பின்னா உன் தம்பியும், நீயும் உறங்கேல். உறங்கு அப்படின்னு சொல்லி முடிக்கூடாது, இதில் உறங்கேல் அப்படி சேர்த்துக்கணும்.
உறங்காதீர்கோள் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுற ஆண்டாள். ரொம்ப அற்புதமான பாசுரம். முதல்ல நந்தகோபனை எழுப்புகிறாள். நந்தகோபனின் பெருமைகளை பேசுகிறாள் ஆண்டாள். நந்தகோபர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சாஸ்திரம் விதித்தபடி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறவர். அந்த ஊரை எப்படி காப்பாற்றுறார் அவர் அப்படின்னா, வந்தோர்வர்களெல்லாம் யாரெல்லாம் யாச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாதபடி கொடுத்துட்டே இருக்கக்கூடியவர். என்ன கொடுக்கிறார் அவர் அப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அம்பரம்னா ஆடைகள், நம்முடைய மானத்தை காப்பதற்கு என்று இருக்கக்கூடிய ஆடைகள். தண்ணீர் அப்படின்னா தாகத்தை தீர்ப்பதாக அமையப்பெற்றிருக்கக்கூடிய தண்ணீர். அதற்கப்புறம் சோரே, இந்த உடல் புஷ்டியோடு இருப்பதற்கு வேண்டிய உணவு. இப்போ வந்தோர்களுக்கெல்லாம் உடைகளை கொடுப்பதும் தண்ணீர் கொடுப்பதும் அவர்களுக்கு வேண்டியதாக இருக்கக்கூடியதான சோற்றை கொடுப்பதுமாக இருக்கக்கூடிய அறம் செய்யும். இப்படிப்பட்ட உயர்ந்த தானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே தனம் சம்பாதிப்பதிலே நோக்கம் நிறைய இருக்கு. லோகத்தில் எல்லாரையும் பார்க்கலாம். தனத்தை காட்டிலும் சிறந்தது நற்தானம் அப்படின்னு காண்பிக்கிறார். தானம் இதுதான் உண்மையான தனம். எப்படி நாம் மற்றவர்களுக்கு மிக ஆசையோடே கொடுத்து கொடுத்து நிற்கிறோமோ அதை போல சிறந்த தனம் உலகத்தில் இல்லை. நம்மோட கூட வரக்கூடியதாக இருப்பது எது? நாம் சேர்த்த சொத்தான்னா இல்லை, ஆனால் ஒருவனோடு அவன் சேர்த்த புண்ணியம் கூட வரும். இப்போ அந்த புண்ணியத்துக்குண்டான பலவற்ற எம்பெருமான் சொல்லி கொடுக்குறார். எப்படி பண்ணணும்? யாரெல்லாம் இல்லாதவர்களோ அவர்களுக்கு நீ உணவிட்டால் அன்னதானம். தானங்களில் சிறந்தது அன்னதானம், கொண்டாடப்படுறது. மாதிரி வெயிலில் கஷ்டப்பட்டு வரச்சு அவர்களுக்கு தண்ணீர் பந்தல் வைத்தல். பல பேர் நம்முடைய முன்னோர்களில் கூட பல பேரை பார்த்துருக்கலாம். இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருப்பா, அதற்காக ஒரு இடத்த கொடுத்துருப்பான். இந்த இடம் இந்த கோயிலில் இந்த உற்சவத்திற்காக கொடுக்கப்பட்டது, அந்த சமயத்தில் ததியாராதனை பண்ணால் இங்கே தண்ணீர் பந்தலுக்காக இது அமைக்கப்பெற்றது அப்படின்னு வந்திருக்கக்கூடிய காலம். இது எதற்காகனா, இந்த தர்மம் செய்வது என்பது பகவானுக்கு பிடித்திருக்கக்கூடிய செயல். இவன் செய்யக்கூடிய விஷயங்களில் இவனுக்கு புண்ணியம்னு சில காரியங்களை எம்பெருமான் விதித்திருக்கார், பாபம்னு சில காரியங்களை விதித்திருக்கார். மற்றவர்களை ஹிம்சிப்பது, தவறாக பேசுவது, பொய் பேசுவது, இதெல்லாம் பாபங்கள். இந்த பாபங்களால் என்ன ஏற்படுகிறது? இவனுக்கு நரகத்தை போய் சென்று கிட்டி அனுபவிக்கக்கூடிய வேதனைகள் உண்டாகிறது. புண்ணியத்தால் இவனுக்கு என்ன ஏற்படுகிறது? நல்ல சரீரத்தை பெற்று சுகமாக சொர்க்காதிகளை போவதற்கும் நல்ல ஜென்மங்களை அடைவதற்கும் உபயோகமாக இருக்கு. பரம வைஷ்ணவன் எம்பெருமானின் அடியார் இந்த புண்ணிய பாபங்களை கருதாத அதை தொண்டாக செயல். எப்படி தொண்டாக செய்ய முடியும்? புண்ணியம் என்பது ஒரு பலத்தை கருதி செய்தல். நீங்கள் பண்ணுற கைங்கரியத்துக்கு என்ன பலன்னா, பகவானுடைய திருமுக மலர்ச்சியே பலம். அவர் திருமுகம் மலர்ந்தால் போகிறோம், அவ்வளவுதான். அதுக்காக பண்ணுறேன். அதை போல பல கைங்கரியங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். அன்னதானம்னு சொல்ல மாட்டோம், ததிய ஆராதனை கூடம். ததியர்னா அடியார்கள்னு பேர். ததியர்களுக்கு ஆராதனை செய்வதற்கே அதுதான் ததிய ஆராதனை. பகவானுக்கு பண்ணுறது திருவாராதனை தான். அடியார்களுக்கு பண்ணுறது தான் ததிய ஆராதனை. பகவானுக்கு பண்ணுறது யாகம், அடியார்களுக்கு பண்ணுறது தான் அனுயாகம். பராசர பட்டர் இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னார்னு காண்பிச்சோம். நஞ்சியர் பட்டர் திருநாமத்தாலே ததியாராதன கூடங்களை அமைத்து வருகிறார். பராசர பட்டர் ததியாராதன கூடம் ஸ்ரீ தேவிமங்கலம்ங்கிற ஊரில் பட்டர் பார்க்கிறார். ரொம்ப அதிசயிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, பா தேவரீருக்கு இவ்வளோ பக்தியா பாகவதாள் பேரில் ஆச்சரியமாக பண்ணுறதே கைங்கிறேன். பட்டர் சொல்கிறார், நமக்கு ஒன்றும் இல்லை, நம்மிடத்திலே மெய் இல்லை, ஆனால் நம்மிடத்திலே சில மெய்யர்கள் உண்டு, அவர்கள் மெய் இவ்வளவும் வர பேசுகிறது. அவர்கள் மெய் அப்படின்னா அவர்கள் அந்த அடியார்கள் செய்யக்கூடிய கைங்கரியம் என் பேர் வந்து பேசும்படியா இருக்கு. பண்றதெல்லாம் நஞ்சியர் பட்டருடைய சிஷ்யர். ஆனா யார் பேரை வச்சு பண்றார்? பட்டர் திருநாமத்தை வைத்து பண்ணுகிறார். அழகா பல இடங்கள்ல ஒரு ஆச்சரியமா ஒரு சுவாமி அப்படிதான் ததியாராதனை கைங்கரியம் பண்ணுவார். ஒரே ஒரு கண்டிஷன், யாரெல்லாம் உள்ள வராலோ ஸ்ரீமதே ராமானுஜாயனமா சொல்லிட்டு வரணும், சாப்பிடணும். அதுல ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, இவர் ராமானுஜ தாசர் இல்லாதவர், இந்த சாப்பாட்டுக்காக மட்டும் வேஷம் போட்டுன்னு வந்தார் உள்ள.
அதுக்காக மட்டும் ராமானுஜர் சொல்லிட்டு வந்தார் திருநாமத்தைன்னா சொன்னாராம், அதுக்காகவாவது வந்தாரே சந்தோஷம் முழுக்க. ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டாவது வந்து நிற்கிறார்களே. இப்போ இந்த மாதிரி பல கைங்கரியங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அந்த ஏற்படுத்தினவர்களுக்கு இருந்த ஸ்ரத்தை இந்த கீழே இருக்கிற தலைமுறைக்கு இருக்கான்னு தெரியல. இப்போ இருக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்குது, இருந்தால் ரொம்ப அதிசயம் அவர்களுக்கு. ஆனால் அது என்னன்னா, இவர்களை காக்கக்கூடிய கைங்கரியம். ஸ்ரீரங்கத்திலலாம் பல கல்வெட்டு இருக்கு. அந்த ராஜா எழுதியிருப்பார் என்னன்னா, சந்திர சூரியர்கள் உள்ளளவும் இந்த பூவுலகம் உள்ளளவும் இந்த கைங்கரியம் தொண்டு தொடர்ந்து நடக்கணும் பெருமாளுக்கு. ஆச்சரியமாக காண்பிப்பா ராஜாக்கள் தெரிவிக்கிறச்சே. ஏன்னர் அது தலைமுறையை காக்கக்கூடிய ஒரு அறம். இப்போ அந்த அறத்தை இந்த நந்தகோபன் பண்ணுறார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். வேதம் சொல்கிறது தானங்கள் எப்படி பண்ணணும். ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஸ்ரத்தையோடு கொடு, தானம் பண்ணுறியா ஈடுபாட்டோடு ஆனந்தத்தோடு கொடு. கொடுக்கறது எனக்கு பாக்கியம்னு நினச்சிட்டு கொடு. இல்லை ஸ்ரத்தை இல்லை, எனக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, பண்ணாத ஒரு பயன் இல்லைங்கிறது. எம்பெருமான் தானங்களை 3 வகையாக பிரிக்கிறார். சாத்விகமான தானங்கள், ராஜசமான தானங்கள், தாமசமான தானங்கள் அப்படின்னு பகவத்கீதையில் பிரித்து அருளுகிறான் எம்பெருமான். எந்த பலனையும் எதிர்பார்க்காத கொடுப்பதே பயன் என்று மனசில் ஆனந்தத்தோட பகவதர்ப்பணம்னு நினச்சி கர்த்திருத்வ மமதா பல தியாகங்கள் என்கிற 3 தியாகங்களோடு செய்கிறது நான் இல்லை, செய்விக்கிறவன் எம்பெருமான். என்னுடையதுங்கிறது எண்ணம் இல்லை, எம்பெருமானுடையதுங்கிறது எண்ணம். இது கொடுத்ததுனாலே எனக்கு இந்த பலன் வேணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, கொடுப்பதே பலன் என்ற நோக்கோடு செய்வதற்கு தான் சாத்வீக தானங்கள்னு பேர். இந்த சாத்வீகமாக இருக்கக்கூடிய தானங்கள் எவ்வளவு சிறந்ததுன்னு எம்பெருமான் கொண்டாடுகிறான். ராஜசமான தானங்களையோ தாமசமான தானங்களையோ அப்படின்னா பேருக்காக செய்வது, வேண்டாததை கொண்டு போய் கொடுப்பது, இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருப்பதுன்னா அதெல்லாம் தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய விஷயம் என்று எம்பெருமான் பகவத்கீதையில காட்டுகிறான். சாத்வீகமான தானம் இந்த பாருங்கோ, நந்தகோபர் அந்த தானத்தை பண்றார். அம்பரம் தண்ணீர் சோறு அறம் செய்யும் இப்படி தான் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்றாருன்னா அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னா என்ன இருக்கும்னா, இவர் பண்ணுற கைங்கரியத்தை போய் பார்த்தார்னா ஓ ஆடைகள் மட்டுமே கொடுத்துட்டுருப்பார் போல் இருக்கு அப்படின்னு தோணுமா வஸ்திரதானம் பண்ணுறச்சே பார்க்குறச்சே. இன்னொரு பக்கத்தில் போனால் தண்ணீர் பந்தல் அமைச்சா ஊர் முழுக்க தண்ணீர் பந்தல் எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கே அமைச்சு கொடுக்கறச்சே தண்ணீர் மட்டுமே கொடுப்பவர் போல் இருக்கேன்னு தோணுமா. இன்னொரு இடத்துல பார்த்தார் அன்னதான கைங்கரியம்னா அன்னதானம் மட்டுமே பண்ணும்படியாக தோன்றுமா. இவர் கற்றது இதுவோ என்று பிரமிக்கும்படியா இருக்குமா. அப்படி கைங்கரியம் பண்றவர் யாரு? அறம் செய்யும், எல்லாருக்கும் வந்தாவாளுக்கு கொடுப்பவர் எம்பெருமான் நந்தகோபாலா. கொடுப்பதே தனக்கு பிரயோஜனமாக கொண்டு வாழக்கூடிய நந்தகோபர். அவரை பார்த்து ஆண்டாள் சொல்றா எம்பெருமான். அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. எம்பெருமான் யார்? இவாளுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன். ஆனா இங்க வார்த்தை என்ன சொல்றாருன்னா எம்பெருமான் நந்தகோபாலா. எங்களுக்கு சுவாமி நந்தகோபாலா நீ தானேன்னு. அது என்னமா நந்தகோபனை பார்த்து சுவாமின்னு சொல்றதுன்னார், நீ இட்ட வழக்காய் கிருஷ்ணன் இருக்கான். நீ என்ன சொல்றியோ அதை கிருஷ்ணன் கேட்கறான். முதல் பாசுரத்தில் பார்த்தோம் அழகா. இளம் சிங்கமா இருப்பானோ, யசோதை இளம் சிங்கம். அதுக்கப்புறம் நந்தகோபனை பார்த்து எப்படி இருக்க, கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். இந்த பதங்களை பாருங்க, ஆண்டாள் அழகா பதத்தை உபயோகிக்கிறான். யசோதை இளம் சிங்கம், நந்தகோபன் குமரன். ஏன்னர் யசோத கிட்ட என்ன விஷமும் உண்டோ அத்தனை விஷமும் பண்ணுவான் கிருஷ்ணன். எப்படி போவான், அங்கே போவான், பானையை உருட்டுவான், இதை தள்ளுவான், என்ன விஷமும் உண்டோ அத்தனையும் பண்ணுவான். நந்தகோபர் அரண்மனையில் உட்காந்துட்டு கிருஷ்ணான்னு கூப்பிட்டா, அப்பா கூப்பிட்டேளாப்பா. அவன் வந்து நிற்கிறத பார்த்தாலே இப்படி ஒரு பவ்யதமான ஒரு பிள்ளை இருக்காடா, இவனை போய் தப்பு சொல்றாள் எல்லாரும் அப்படின்னு அடங்கின பிள்ளையா இருப்பான் நந்தகோபன் குமரன். இப்ப எப்படி இருக்கான் எம்பெருமான்னா, நீ இட்ட வழக்கா இருக்கான் எம்பெருமான். உனக்கு பிள்ளையா இருக்கிறதுல எம்பெருமானுக்கு அவ்வளவு ஆசை. நந்தகோபாலனின் பிள்ளைனா எம்பெருமானுக்கு ஆசை. தசரதனுடைய பிள்ளை தாசரதினா எம்பெருமானுக்கு பெருமை.
அவருக்கு ராமர்னு தனித்து பெருமை இல்லை. தசரதஸ்ய அபத்தியம் புமான். நமக்கு எப்படி இவ்வளவு குணங்கள் வந்தது? ராமரை பார்த்து சொல்கிறார், எப்பவும் கல்யாண குணாமிருதோ ததிஹி குணானாம் ஆகரோ மகான் பகவோன்ற கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்திதே. ஸ்ரீராமாயணத்தில் கொண்டாடப்படுறார் பெருமாள். பா, எத்தனை குணங்கள், திருக்கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கு. ஸ்ரீராமாயணம் தொடங்கினதே குணங்களால் தான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான். 16 குணங்களை கேட்கிற. 16 குணங்கள் உடையவன் இந்நில உலகிலே இப்பொழுது இருப்பவன் யார்? யார் கேட்கிறார்? அழகா கேட்கிறவர் ஜம்முனு வால்மீகியை வால்மீகி நாரத பகவான்கிட்ட கேட்கிறார். நாரதர் வர, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகேர் முனிபுங்கவம். வால்மீகி ஆகிற முனி புங்கவம் யாரை பார்த்து கேட்கிறாருன்னா நாரதரை பார்த்து கேட்கிறார். இந்த 16 குணங்களோடு கூடியவன் யார்? இப்ப வாழறவன் யார் அந்த குணங்களோட? சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேன சகோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா. அடுக்கிறார் கல்யாண குணங்கள். சத்தியவாக்கியனா இருக்கணும், திருடவிரதனா இருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பு கலந்தவனா இருக்கணும், வீரமிக்கவனா இருக்கணும், அடுக்கின்றே போற. யார்ப்பா இப்போ இருக்கான? அவர் குழம்பிட்டார். இரு ஒரு குணத்தோடு இருக்கிறவன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். 16 குணம் இருப்பவன் இந்த நிலவரில் இப்பொழுது யாருன்னு நீ கேட்கிறாய், கொஞ்சம் வெயிட் பண்ணு, பாசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் யார் அதுன்னார்? குணங்களுக்கு இருப்பிடமான சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் என்று அவரை சொல்கிறார். அழகா அவர் பெருமையை சொல்ல ஆரம்பிக்கிற அற்புதம். இந்த ராமர்கிட்ட போய் இவ்வளவு கல்யாண குணங்கள் வந்தது எப்படி உங்களுக்குன்னார்? தசரதருக்கு பிள்ளையா பிறந்ததுனால வந்ததுன்னார். அதான் காரணம், அவருடைய சம்பந்தத்தால் எனக்கு வந்திருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். அதுதான் எம்பெருமானுக்கு பெருமையா. நந்தகோபனுடைய பிள்ளை எம்பெருமானுக்கு என்ன ஆசைனா, நந்தகோபன் குமரன், நந்தகோபனுக்கு பிள்ளை. ஆச்சாரியர்கள் ரொம்ப ஆச்சரியமா விசாரம் பண்றான். எம்பெருமான் யாருன்னா நம்ம போன்ற இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறவன் இல்லை. அவனுக்கு அவாப்த சமஸ்த காமன்னு பேர். எல்லா ஆசைகளும் நிறைவேற்றப்பட்டவன், நிறைவேறினவன். இது ஆசைப்படணும்னு அவனுக்கு ஒன்றும் இல்லை. உலகத்தில் இன்னைக்கு சில பேர் இப்போ கடைசி காலத்தில் எனக்கு இது சரி, ஏதோ பகவான் நாம ஆசைப்படுறாரு போல் இருக்குன்னா அந்த கடையில் போடுவாளே அந்த பஜ்ஜி போச்சு போ. அந்திம ஸ்மிருதி, அந்த அந்திம ஸ்மிருதி பகவானை நினைச்சு இருக்கணும். பிரபன்னனுக்கு கிடையாதுன்னு இருக்கு. அப்படின்னா அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னா எப்பவும் அவன் நினைவாக வாழக்கூடியவன். அதனால இல்லை, அதுக்காக நாம மட்டும் நினைக்கலாம் போட்டிருக்கு பஜ்ஜி போட்டாவா இல்லை. இந்த அந்திம ஸ்மிருதியில் என்ன இருக்கணும்னா கடைசி காலத்தில் பகவானை நினைச்சு போகணும் உயிர். அதுக்கு தான் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுவா, எம்பெருமான் திருநாமங்களை காதில் சொல்லுவா. கடைசி காலத்தில் பிரியரச்சே வேறொன்றாக ஆகக்கூடாது. சமாசேனம் ஆனவர்கள் எப்பொழுது எம்பெருமானையே நினைந்து இருக்கக்கூடியவர்கள். இப்போ எம்பெருமான் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி, அவனுக்கு ஒரு குறையும் இல்லை. பரமபதத்தில் இருந்து ஆளுகிறான் எம்பெருமான். செங்கோலுடைய திருவரங்க செல்வனாருங்கிற வைகுண்டநாதனாக நிறுந்து கொண்டு ஆளுகிறான் எம்பெருமான். அப்படி ஆளக்கூடிய பகவான் அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் விட்டுட்டு நந்தகோபன் வீட்டில் ஒரு பிள்ளையா பிறப்பதில் ஆசையாம் பெருமான். ஏன்னா நந்தகோபனுடைய ஐஸ்வர்யத்துக்கு இட்டு பிறந்தான் கிருஷ்ணன். இதை ஆசைப்பட்டு பிறந்தானே அங்கேருந்து. இது என்ன ஆச்சரியம் இது! அதான் எம்பெருமானுடைய மேன்மை. இப்போ எம்பெருமான்னா நந்தகோபா, நீ எப்படி எம்பெருமானை நியமிக்கிறாயோ நீ சொல்றபடி கேட்கிறவன் அவன். அவர் சொன்னா கேட்பேன், அப்பா சொன்னா அப்படி நடப்பேன், அப்படி இருக்கிற பிள்ளை. எம்பெருமானுக்கு என்ன பேர் பாருங்க, கருட வாகனன் அப்படின்னு பேர். அழகா கருடனை தனக்கு வாகனமாக உடையவன். இது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கோ. தான் யாரை நியமிக்கணுமோ, தனக்கு வேலை செய்கிறாளோ அவர் பேரை சொல்லி இவருக்கு ஒரு பெருமை வருது. அப்படின்னா அவர் இட்ட வழக்க இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த புல் எங்கே போய் நிறுத்துறதோ அங்கே போய் எம்பெருமான் இருக்கிறாங்க. அழகா இப்போ சொல்கிறா எம்பெருமான் நந்தகோபாலா. இன்னொன்று சொல்கிறா, எங்களுக்கு இது எல்லாவற்றையும் தானம் தருகிறா போல நீயும் ஒரு தானம் தரணும். உங்களுக்கு ஒரு தானம் வேணுமா? இந்த ஆய்ச்சியர்களுக்கு எதையிலையும் விருப்பம் இல்லையே, அவளுக்கு கிருஷ்ண பக்தி மட்டும்தான் அவளுக்கு.
கிருஷ்ணன்னா உயிர். எம்பெருமானுக்காக என்னவும் பண்ணுவா, எதையுமே கேட்க மாட்டான், எதையுமே ஆசைப்பட மாட்டான். அதுதான் அந்த ஆட்சியர்களுடைய மேன்மை. அழகா அப்ப என்ன உங்களுக்கு தானம் வேணும்னா, எங்களுக்கு சர்வைக லாபா என்ன கேசவஹா, எங்களுக்கும் சோறு வேணும், எங்களுக்கும் பருகும் நீர் வேணும், எங்களுக்கும் மேலிருக்கிற போக்கியமான பதார்த்தங்கள் வேணும், அதில் ஆடையும் சேர்ந்து வேணும். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாக வேண்டாம், ஒன்றாவே போகிறோம்னு. உங்களுக்கு என்ன தனித்தனியாக ஏன் வேண்டான்னார், எங்களுக்கு ஒன்று தான், உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். எங்கள் பாவம் அதுதான். நீ ஒரு இடத்துல சோறா தண்ணீரா தானம் பண்றியே, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், மூன்றுமா இருக்கிற கிருஷ்ணனை தானம் பண்ணுன்னா. எம்பெருமான நீ தானம் பண்ணிட்டா அதுவே போரும் எங்களுக்கு. கிருஷ்ணன் நீ இட்ட வழக்கா இருக்கிறவன். ஆக எல்லாத்தையும் சொல்றான், எம்பெருமான் எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய நந்தகோபாலா எழுந்திராய், ஏ நந்தகோபரே நீர் எழுந்திருட வேணும் என்று பிரார்த்திக்க, அவர் தம்முடைய திருக்கண்களாலே காட்டி கொடுக்க போங்கோன்னு சொல்ல, அடுத்ததா படுத்துன்னு இருக்கிற யசோதை பிராட்டியை எழுப்பர். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். கொம்புன்னு சொன்னால் வஞ்சி கொம்பு, வஞ்சி கொம்பு போன்று இருக்கக்கூடியவள் பெண்கள் எல்லாம். அந்த கொம்பனார்க்கு, அந்த வஞ்சி கொடி போன்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொழுந்தே. பெண்களின் வருத்தம் யார் அறிய முடியும்? பெண் தான் அறிய முடியும். ஆனால் அறிய முடியும், அந்த பெண்ணின் வருத்தத்தை அறியவே முடியாது. ஆகையால தான் எம்பெருமானிடத்திலே ஏற்படுகிற காதல் ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஏற்பட்டது. பெரியாழ்வார் தன்னை அம்மாவா மாத்திண்ட எம்பெருமானை பார்த்து சொல்றார், எம்பெருமானே வாராய் நீராட வாராய். எப்படி இருக்கு தேவரின் திருமேனி? எல்லாம் பூர்த்தியா தூசியா இருக்கு. காண பெரிது முகப்பர் ஆகிலும் கண்டார் பழிப்பர். காண நன்னா இருக்கு, ஆசையா இருக்கு, நன்னா இருக்கு. தேவர் திருமேனியில தூசி கலந்தா கூட நன்னா தான் இருக்கு. பிளலோகாச்சாரியர் வர்ணிக்கிறார் எம்பெருமான் எப்படி இருக்க. சேனா தூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாயின்னு வர்ணிக்கிறார். இப்போ சேனா தூளி தூசரிதமான திருக்குழல், எம்பெருமானுடைய திருக்குழல் எப்படி இருக்குன்னார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ. இந்த கருமையாக இருக்குது, இளமையாக இருக்குது, சுருள் சுருளாக இருக்கிறது, ரொம்ப அழகான கேசமாக இருக்குது. இந்த கிருஷ்ணனுடைய கேசம் எப்படியா எடுத்துனார், அர்ஜுனனுக்காக உபதேசம் பண்ணுறச்சே அந்த போருக்கு மத்தியத்தில் இருக்கு, குருக்ஷேத்திரத்தில் மத்தியத்தில் இருக்கிறச்சே அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நிறைய படைகள் ஓடி ஓடி போகிறதோ இல்லையோ. குதிரைப்படை ஓடுது இந்த பக்கம், அந்த பக்கம் காலாட்படை போகிறது, யானைப்படை போகிறது. எல்லா தூசியும் பறந்து எங்கன்னார் எம்பெருமான் தலையில தான் இருக்கான். சேனாதூளி தூசரிதமான அப்படி இருக்கக்கூடிய திருக்குழலும். ஆனால் அது நமக்கு தான் வந்தால் கஷ்டமாக இருக்குது, எம்பெருமானுக்கு பார்த்தா அது அழகாக தான் இருக்கு, அது ஒரு ஆபரணமாக இருக்குது, அழகா. அதான் சொல்கிறார், காண பெரிது முகப்பர். ஆனால் எப்படி இருக்குனார், கண்டாள் பழிப்பர் நான் எத்தனையும் இல்லாதாய். வெட்கம் இல்லையாப்பா? யசோத பிராட்டி பாவத்தில் பேசுகிறார் பெரியாழ்வார், உனக்கு வெட்கம் இல்லையா? என்னென்ன நப்பின்னை காணில் சிரிக்கும். நாமெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கிருஷ்ணன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிற நப்பின்னை பாரவை பார்த்தா சிரிப்பாப்பா. ஆகையால என்ன பண்ணணும்னா, மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய். வாப்பா எம்பெருமானே, நீராடுவதற்காக நீ வர வேணும். ஆச்சரியமாக பாடுறார் பெரியாழ்வார். நீராட வாராய் காப்பிட வாராய். நீ எம்பெருமானுக்கு விதவிதமாக பண்ணி போருகிற நீராட்டம், பூச்சூட்டல், காப்பிடல் இதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாச்சி என்பகர் பூவும் கொணர்ந்தேன் இந்நிவை சூட்டவாவென்னு. இந்த புஷ்பங்கள்லாம் வச்சுருக்கேன் எம்பெருமானே உனக்கு சூடுவதற்காகத்தான். இப்போ அந்த ஆழ்வார் என்ன பாவத்திலே மாறுகிறார்? பெண் பிள்ளையாக மாறுகிறார். யசோதை பிராட்டி பாவத்தை ஏறிட்டு கொள்ளுகிறார். வேஷம் போட்டுக்கிறார். ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஆண்டாளுக்கு எப்படின்னா, இயற்கையாகவே பெண் சுபாவம், இயற்கையாகவே ஸ்திரீயாக இருக்கிறபடியாலே தன்னடையே அவளுக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி எப்படின்னா, மேட்டிலிருந்து கீழிறங்குற ஜலம் போல. ஆண்கள் புருஷர் பெண்களாக மாறச்சே கீழேந்து ஜலத்தை மேலே ஏத்துறா போல.
கீழேந்து மேலே ஏற்றணும்னா மோட்டர் போடணும், இப்படின்னு மேலே ஏற்றணும். ஆனால் மேலேந்து கீழே வருதுன்னா ஜலம் தன்னிடையே அந்த பிரவாகம் வந்து சேருகிறா போலே எங்களின் வருத்தம் அறிந்தவளே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. கொழுந்து ஒரு விருட்சம், அது எதான வாட்டம்னா முதல்ல எங்கே தெரியும்? இந்த கொழுந்துக்கு தான் தெரியும். அதை போல எங்களுக்கு ஏதான ஒரு வாட்டம் ஏற்பட்டால் முதலில் வாடுவது நீ என்றோ யசோத பிராட்டி. பெண் போன்றவர்களுக்கெல்லாம் நாரீனாம் உத்தமாவதூஹு என்று பிராட்டியை கொண்டாடுகிறோமே, அதை போல நீயும் எங்களுக்கெல்லாம் கொழுந்தாக இருக்கக்கூடியவள். எங்களுக்கு ஒரு வாட்டம்னா அதை உணர்ந்தவள் நீ, அந்த வாட்டத்தை அறிந்தவள் நீயாத்தான் இருக்க முடியும். அழகாக சொன்னார் பராசர பட்டர் திருப்பாவைக்கு வியாக்கியானம். திருப்பாவைக்கு சீக்கிரம் வந்துடுறான், பட்டர் மாத்திரம் கொஞ்சம் நிதானமாக வரார். ஏன்னா மகாஜானி, எம்பெருமானிடத்திலே நைந்து உள்கரைந்து உருகக்கூடியவர். பராசர பட்டர் விடிவும் தனையும் அப்படி கண் வளர்ந்துட்டு இருக்கா, சிஷ்யர்கள்லாம் வாசலில் காத்துட்டு இருக்கா, பொறுமையாக வரார். வந்தவொடனே பட்டரை பார்த்தவா விஸ்மசிக்கா வா சொல்கிறார். பட்டர் சொல்கிறார், அங்கே ஆண்டாள் முளை எழுந்தார்படி நமக்கு மோவா எழுந்தார்படி, நமக்கு அவள் பக்குவமே தெரியாது, அந்த பாவமே வராதே நமக்கு. அவள் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த பாவம் நமக்கு எங்கே வரப்போகிறது அப்படின்னு பட்டர் ஆண்டாளை கொண்டாடினர், எம்பெருமானார் கொண்டாடினர். அதை போல இங்கே இருக்கக்கூடிய யசோதை நீயும் எங்களை போன்று பெண் அல்லவா, உனக்கு தானே அது தெரியும் எங்கள் வருத்தம், பெண்ணின் வருத்தம் பெண் தானே அறிய முடியும். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே. அடுத்தது என்ன சொன்னா? குலவிளக்கே, எங்களுடைய குலத்துக்கே ஒரு மங்கள தீபமாக இருக்கக்கூடியவளே அப்படின்னு கொண்டாடுறாங்க காண்பிக்கரிச்சே. எம்பெருமாட்டி, எங்களுக்கு சுவாமினியானவளே. ஏன்னர் உலகத்திற்கே சுவாமி எம்பெருமான் தான். சுவாமின்னு சொன்னால் ஸ்வம் என்றால் சொத்து, சொத்தை உடையவனுக்கு சுவாமின்னு பேர். சுவாமின்னு ஏன் அழைக்கிறோம்? ஸ்வம் ஆகிற இந்த சொத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். உலகத்துக்கே யார் சுவாமின்னா பகவான் தான். நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் போய் சுவாமி சேவிச்சாச்சா, சுவாமி இப்போ எழுந்துடையாச்சு அப்படின்னா எந்த சுவாமின்னு கேட்டேன்னா போச்சு. ஏன்னா அங்கே சுவாமின்னா சுவாமி ராமானுஜர் மட்டும்தான், எம்பெருமானார் தான், வேற ஒரு அர்த்தமே அங்கே இல்லை. அது அற்புதமாக. அதை போல இந்த இடத்துல எங்களுக்கு சுவாமினியானவளே எம்பெருமாட்டி. ஏன் சுவாமினின்னு வார்த்தை சொல்றார்? என்ன ஆச்சரியம்பா, காற்றிலும் கடியனாக ஓடக்கூடிய கிருஷ்ணனை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி பொத்த உரல், இந்த உரலுக்கு இனி உபயோகமே இல்லைன்னு தூக்கி போட்டு, புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவாள்லாம் பாருங்க, அந்த பழசை தூக்கியும் போட முடியாது, வேற எதுவும் பண்ணவும் முடியாது, எங்கேயோ ஓரத்தில் போட்டு வச்சிருப்பான். இந்த மாதிரி பொத்த உரலை தனித்து வச்சிருக்கிறச்சே இதுக்கும் ஒரு உபயோகம் உண்டுன்னா யசோதை. என்ன உபயோகம்னா கிருஷ்ணனை பிடிச்சு கட்டுறதுக்கு இந்த உரலோட சேர்த்து வச்சு கயிறை கொண்டு வந்து இழுத்து வச்சு கட்டினான். என்ன ஆச்சரியம்னா எத்திரம் எத்திரம் ஆழ்வார் சொல்றார், எத்திரம். இது என்ன ஆச்சரியம்பா, என்ன ஆச்சரியம். உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எழிவே. கேட்டுக்கிறார், எங்களையெல்லாம் சம்சாரத்தில் போட்டு கட்டு கட்டுன்னு கட்டுறான் இந்த எம்பெருமான். என்ன ஆச்சரியம் பாருங்க. அந்த சம்சார பந்தத்தில் கட்டப்பட்டிருக்கோம் நாம் எல்லாம். எங்கேயாவது விலைக்கு வர முடியும்னா முடிய மாட்டேங்கிறது. மார்கழி மாசமே வந்து கேட்கலான்னாலும் முடிய மாட்டேங்கிறது. அப்படி மாட்டின்னு இருக்கோம். ஆனால் அவனையே பிடிச்சி கட்டினியே நீ. என்ன ஆச்சரியம் இது. யசோத கட்டினதுடைய மேன்மை என்ன தெரியுமா? அந்த கட்டின தழும்பை நாம் நினைச்சா நம்முடைய சம்சார கட்டு அவிழுமோ. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். எவர்கள் அதை உள்ளபடியாக அறிகிறார்களோ யோவேத்தி தத்வதா, அவர்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா புனர்ஜென்மம் என்பது கிடையாது அவர்களுக்கு. அவர்கள் என்னையே அடைகிறார்கள். எம்பெருமானுடைய திருவாக்கு, என்னையே அடைபவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். அதை போல இந்த இடத்துல யசோதை பிராட்டிய கிருஷ்ணனையே கட்டி போட்டவளாச்சேமா நீ எம்பெருமாட்டி. கிருஷ்ணனை நீ தான் உபகாரம் பண்ணி கொடுக்கணும். நீ கொடுத்த கிருஷ்ணன் எங்களுக்கு பேர் வரணும். எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். நிறைய யஜ்ஞயாகாதிகள்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எம்பெருமானுக்கு அந்தந்த யஜ்ஞத்தால் ஏற்படுகிற பலனை அனுகிரகிப்பவன், யஜ்ஞ பலத்தை கொடுப்பவன் சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீ விஷ்ணு. ஒருத்தர் ஒரு யாகம் பண்ணுறார். என்ன யாகம் பண்ணுறாருன்னா அண்டாதிபதையே நமஹா, அண்டாதிபதையே நமஹான்னு அண்டாதிபதையேன்னு சொல்லியே ஸ்வாஹா பண்ணுறார். அங்கே
சேர்க்கிறார் ரவிச. ஏன்னார், ஏன் இப்படி சொல்லி சேர்க்கிறாருன்னா, பெருமாளை பார்த்து கேட்கிறார், எல்லா அண்டங்களுக்கும் அதிபதி. ஆமா, எல்லா அண்டங்களுக்கும். எத்தனை அண்டங்கள்? கோடானு கோடி அண்டங்கள். எல்லாத்துக்கும் நீர் அதிபதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னார், இத்தனை அண்டங்கள் வச்சிருக்கிறீ, ஒன்று எனக்கு கொடுத்தால் ஆகாதா? அதுக்காக அந்த திருநாமத்தை சொல்றார். சில பேர் பார்த்து நம்மளைய 4 பேனா, 4 பேனா உமக்கு தானா, 4 பேனா யூஸ் பண்றீரான்னா, ஒரு பேனா கொடுக்கூடாதா? அது போல எம்பெருமானிடத்துல அழகா கொஞ்சம் ஒன்று கொடுக்கூடாதா? இப்ப எம்பெருமாட்டி எங்களுக்கு என்ன பண்ணணும்? நீ கிருஷ்ணனை கொடுக்க வேணும். யசோதா அறிவுராய், நீ விழித்து கொள்ள வேணும். எங்கள் வருத்தம் அறிந்தவளனோ நீ பெண்ணன்றோ, நீயே எங்கள் வருத்தம் அறியாத போடு ஹிதைக்கனாக இருக்கக்கூடிய, ஹிதத்தையே பார்ப்பவனாக தகப்பன் நிலைமை வேற, பிரியத்தையே பார்க்கக்கூடிய தாயாரின் நிலைமை வேற. அப்ப பிரியமாக பார்க்கக்கூடிய யசோதா அறிவுராய். சரி, அவளும் அனுமதி பண்ணா. அடுத்தது எம்பெருமான் படுத்துன்னு இருக்கான். ரொம்ப ஆச்சரியம். இந்த யசோதை பிராட்டி இந்த பக்கம் நந்தகோபன், இந்த பக்கம் கிருஷ்ணன், அப்படி வச்சு படுத்துன்னு இருக்கா. அழகா எப்படி என்னார், மகாலட்சுமியை போல அழகா. ரொம்ப ஆச்சரியம். ஒரு கையிலே இந்த பக்கத்தில் கணவன், அந்த பக்கத்தில் பிள்ளை. அதை போல தான் தாயார் ஒரு பக்கத்தில் நம்ம பிடிச்சுப்பா, இன்னொரு பக்கத்தில் எம்பெருமானை பிடிச்சிக்க. எம்பெருமானை தனக்கு வசமாக ஆக்கி நம்மை எம்பெருமானோடு சேர்ப்பிப்பவள் அப்படின்னு காண்பிக்கிற. ஆச்சரியமா. இப்ப இந்த இடத்துல அடுத்தது எம்பெருமான் எழுப்பறச்சு, அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பரு கோமானே உறங்காதெழுந்திராய். அம்பரு ஊடறுத்து அப்படின்னா அம்பரமாக இருக்கக்கூடிய மேலே வானத்தை அதனுடைய ஊடு அறுத்து கொண்டு, அப்படி அறுத்துண்டு எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை நீட்டினானா. கிடுகிடு கிடு கிடு கிடுகிடுன்னு. எப்படின்னார், எம்பெருமானுக்கு ரக்ஷகம்ங்கிறது ஊறின விஷயம். சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் க்ஷேமுஷி பக்தி ரூபா. அற்புதமான ஒரு மங்கள ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 4 அத்தியாயங்கள் என்ன சொல்லப்பட்டு, அதாவது இந்த 4 பாதங்களை சொல்ற பூர்த்தியாக அங்கே காட்டப்படுகிறதுன்னு எடுத்து காண்பிக்கிறார். என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அது பூர்த்தியாக இதனுடைய அர்த்தம் இங்கே இருக்குன்னு சுதப்பிரகாசிகாச்சாரியர் அதற்கு வியாக்கியானம் பண்றார். சுதப்பிரகாசிகா பட்டர்னு பேர், சுதர்சன சூரின்னு பேர், பராசர பட்டருடைய வம்சத்தில் உதித்தவர். அற்புதமான ஒரு வியாக்கியானம் பண்றார். அதில் சாதிக்கிறார் எம்பெருமானார், வினத விவித பூத விராத ரக்ஷைக தீக்ஷே, தன்னை அடிபணிந்திருக்கக்கூடிய அடியார்களை ரட்சிப்பதே விரதமாக கொண்டவன் எம்பெருமான். கையில் கங்கணம் கட்டின்னு இருக்கான், நான் எல்லாரையும் ரட்சித்தே தீருவேன், இதுதான் விரதம் என்று கையிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அப்போ யாராவது எம்பெருமான் திருவடிகளில் விழுந்து என்னை ரட்சிக்க வேணும்னு சொன்னால் அது எம்பெருமானுக்கு உற்சாகமாக மாறிடுறது. சில பேருக்கு எல்லாருக்கும் உதவி பண்ணி 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 பழக்கம் இருக்கிறவாளுக்கு உதவின்னு யாராவது கேட்டால் உற்சாகம் வந்துடும். தளிகை பண்ணி 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 திருமாளிகள் எல்லாம் பார்த்தா அம்மங்கார்கள்லாம் பெரியவாள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நாமெல்லாம் எப்பவும் எல்லாருக்கும் தளிகை பண்ணி 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 பழக்கம் இருக்கும். யாரும் வரலன்னா சோகமாக இருப்பா, வந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு எல்லாம் அந்த தளிகை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம். இப்போ அதை போல இங்கே என்ன எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் யாரும் தன்னை ரட்சிக்கணும்னு கேட்கலைன்னு சொன்னால் அவன் வருத்தமுற்று இருப்பான். ஆனால் யாராவது ரட்சிக்கணும்னு கேட்டால் உடனே சந்தோஷம் வந்துடும் எம்பெருமானுக்கு. அம்பரு மூடறுத்து, இந்த தேவர்கள்லாம் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாலே அதுவே காரணமாக வளர்ந்தான். அம்பரம் ஊடறுத்து கொண்டு வளர்ந்தான், கிடுகிடு கிடுகிடுன்னு வேகமாக வளர்ந்தான். காமிச்சது என்னமோ மகாபலி இடத்துல சின்ன அடிகளை காண்பிச்சான். மாவலி மூவடி தா என்ற கல்வனே அல்பமாக 3 அடியை காண்பிச்சான். ஆனால் அவன் ஜலம் சேர்த்தானா இல்லையோ கடகட கடகடன்னு வளரும்படியாக இருந்தான் எம்பெருமான். அந்த ஜலம் சேர்க்கிறதே ரட்சிக்கணுங்கிறதுக்காக அவன் கையில் விழுந்த தீர்த்தம். இந்த பனிப்பட்டு இருக்கிறது சூரிய கிரணம் பட்டா எப்படி எழுமோ அப்படி எழுகிறான் எம்பெருமான். அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த, வேகமாக அவனுடைய திருவடிகளை கொண்டு போய் எல்லார் தலையிலையும் வைத்தான் எம்பெருமான். ரொம்ப ஆச்சரியமாக ஆச்சாரியர்கள் இதை விசாரம் பண்ணா
இது எப்படி இருக்குன்னா, யாராவது பிரார்த்திச்சாலா, எம்பெருமானே உன் திருவடி என் தலையில வந்து வைக்கணும், நின் திருவடி என் தலை மேலவே திருப்பொலிந்த சேவடி என் சென்னியின் மேல் பொறித்தாய் என்று யாராவது எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்திச்சு இது வேணும்னு சொன்னாலான்னா இல்லை, எல்லார் தலையிலேயும் தானே ஆசைப்பட்டு திருவடிகளை வைத்தான். அதான் ஆச்சரியம். ஏதோ தேவர்கள் பிரார்த்திச்சா என் ராஜ்யத்தை மீட்டு கொடு, அதுக்காக மகாபலி சக்கரவர்த்தத்தில் வந்தான், தானம் கேட்குறான் எம்பெருமான். அவன் தானம் கேட்கறச்சே ரொம்ப ஆச்சரியம். இந்த தானம் கொடுக்கறதுக்கு மகாபலி தயாராகிட்டான். சுக்கராச்சாரியர் விட மாட்டேங்கிறார். ஏண்டான்னா கொடுத்தா உன் ராஜ்யம் போயிடும், நீயே போயிடுவ. கேட்க மாட்டேங்கிறான். நான் தானம் கொடுத்து தான் தீருவேன். சுக்கராச்சாரியர் ஒரு வண்டா உள்ள போய் உட்கார்ந்தார். பெருமாள் பார்த்தார், ஜலம் சேர்க்கிறான் மகாபலி, வரமாட்டேங்கிறது அந்த கமண்டலத்திலும் ஜலம். என்னது இது, தீர்த்தமே வரலையே? தீர்த்தம் வந்தா தானே நீ கொடுக்க முடியும், ஜலமே வரல. அதுல பெருமாள் பார்த்தார், கையில சாத்திருக்கிற ஒரு பவித்திரம், அதை உள்ள விட்டாரு. என்ன ஆச்சுனார், ஐயோன்னு கதறிண்டு வெளில போச்சு அந்த வண்டு. கண்ணில் ஒரே ரத்தம். என்னன்னார், கண்ணு போச்சு. இப்ப ஜலம் இப்ப சேருன்னார். ஜலம் பட்டுது, உடனே உலகத்தை அளந்தான் எம்பெருமான். கடகடகடன்னு அளந்தான். இந்த உபன்யாசம் பண்ணி முடிச்ச உடனே வெளில போறச்சே ஒருத்தர் சொன்னார், இதுலேருந்து 2 விஷயம் புரிஞ்சுட்டேன் சுவாமி. என்ன புரிஞ்சுட்டேன்னார், குருவாகவே யாருக்கும் இருக்கக்கூடாது, 2வது தப்பித்தவரையும் தானம் பண்ணக்கூடாது. இப்போதான் ஒரு பாசுரத்தில் சொன்னேன், அம்பரமே தண்ணீரே சோரே அரைஞ்சு. இல்லை, மகாபலி சரித்திரம், வாமனர் திருவிக்கிரமனா வளர்ந்தது என்ன காண்பிக்கிறதுனார், தானம் பண்ணினா போச்சு. பாவம் மகாபலி தானம் பண்ணான். 2 அடியில் உலகத்தை அளந்தார் பகவான். 3 பதாபி சக்கரமே விஷ்ணுர் கோபா அதாபியா கொண்டாடுகிறது வேதம் அழக. 2 அடியில் உலகம் அளந்த பகவான் 3வது அடி எங்கேன்னா, மகாபலி நீ கொடுத்த 3 அடியில் 2 அடி முடிஞ்சு போச்சு, இன்னொரு அடி எங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அவன் தன் சிரசை காண்பிக்கிறான். அவனுடைய சிரசை அப்படி எம்பெருமான் அழுத்தி பாதாள லோகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறான் அவனை. இப்போ மகாபலி என்னாச்சு, இருக்கிற லோகமெல்லாம் போயிடுது அவனுக்கு, கீழே போயாச்சு பாதாள லோகத்துக்கு. தானம் கொடுத்தால் ஆபத்து. அடுத்தது குருவா ஏண்டா இருக்கக்கூடாது பாருங்க. சுக்கராச்சாரியர் குருவா வந்து நன்மை சொன்னார், அவருக்கு என்னாச்சு, கண்ணு போச்சு. பட்டர் சொன்னார், இதற்கு அப்படி அர்த்தம் இல்லை. தானம் கொடுக்க வந்த மகாபலியினுடைய தானத்தை சுக்கராச்சாரியர் தடுத்தார், அதனால் கண்ணு போச்சு. இந்த இடத்துல மகாபலி ஏன் கீழே போனான்னா, குரு சொன்ன பேச்சை கேட்கணும், கேட்காம போனா அதனால அவன் அப்படி கீழே போனான். இதுதான்ப்பா காரணம் 2த்திற்கும் என்று அப்படி காண்பிச்சாராம். இங்கே அன்பரு மூடறுத்து தன் திருவடிகளை கொண்டு காடும் மேடுமாக அளப்பதே ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஏதோ ராமாவதாரத்தில் 1 அடி 2 அடி கொஞ்ச தூரம் நடந்து வச்சாய், ஆனால் இங்கே எப்படி பண்ணுகிறா எம்பெருமானே, நான் எல்லாரும் தலையிலையும் உன்னுடைய திருவடியை வைத்தாயே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இது எப்படி இருக்குன்னா, உறங்குகிற பிரஜையை தாய் அணைத்து கொண்டு கிடக்குமா போல இந்த தாயார் அந்த குழந்தையை அணைச்சுட்டு இருப்போம். இந்த குழந்தை கேட்டுதா, மா மணி 10 ஆயிடுத்து, நான் தூங்க போகிறேன், நீ கொஞ்சம் என்னை கட்டின்னு படுத்துக்கோ, நான் திடீர்னு சுழண்டு போய் கீழே விழுந்துருவேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கேட்கவே தெரியாது. அதை போல நாம் கேட்காத பொழுதும் எம்பெருமான் தன் திருவடிகளை நம் தலை மீது வைத்தான். அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த. சத்தியலோகத்தில் அந்த திருவடி வருது. பிரம்மா ஆச்சரியப்படுறார். நாம் தபஸ் பண்ணாலும் கிடைக்காத திருவடியாச்சே, நாம் எங்கே போனாலும் பார்க்க முடியாத திருவடியாச்சே. கங்கைக்கு குளிக்க போகணும்னு நினைக்கிறவனுக்கு வெள்ளம் எடுத்து கங்கையே வந்ததுன்னா வீட்டு வாசல்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. பிரம்மாவுக்கு அவ்வளோ பாக்கியம். உடனே கமண்டலத்தில் கொண்டு வரார். அந்த கமண்டலத்தில் இருக்கக்கூடிய தர்மமே தீர்த்தமானது. அந்த ஜலத்தை தான் எம்பெருமான் திருவடியில் சேர்க்கிறார். அழகா இந்த சேர்க்கிற திருவடியில் பட்ட ஜலம் கூட பட்டு தெரிக்கிறது. அது தன்னுடைய பிள்ளையான சிவன் தலையில விழும்படியா தெளிக்கிறார். அவர் குறை கொண்டு நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி. புருஷ சுக்தம்னு பேர் வேதங்கள்ல. புருஷ சுக்தத்துக்கு சமானமான சுக்தம் இல்லை. அவ்வளோ சிறந்தது அந்த புருஷ சுக்தம் என்பது. அந்த புருஷ சுக்தத்தை சொல்லி வாழ்த்துகிறானா, பாசுரம் பாடுகிறானா. அவன் கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான். அவன் அலம்பினான் அந்த திருவடிகளை. அண்டத்தான் சேவடியை ஆங்கு. அதுக்கு தான் என்ன பேர், கங்கைன்னு பேர். அந்த தீர்த்தத்துக்கு தான் பவித்திரமான நதின்னு கொண்டாடுகிறது உலகத்தை. இப்போ சொல்றார், ஓங்கி உலகளந்த அம்பரு மூடறுத்து ஓங்கி உலகளந்த. உலகத்தை எல்லாம் அளந்ததால என்ன தெரிஞ்சதுன்னா,
உலகத்துக்கெல்லாம் அதிபதி நான் தாண்டா அப்படின்னு எம்பெருமான் காட்டி கொடுக்குறான். அரசர்களில் பேரரசர்கள், சிற்றரசர்கள், நிலஜுவாந்தாவர்கள் அப்படின்னு ஏதோ பிரித்து பிரித்து இருப்பாள். சின்ன சின்ன குருளில மன்னர்கள்னு சொல்லுவா, சின்ன இடங்களில் ஆளக்கூடியவர்கள்னு இருப்பா. இதெல்லாம் கடந்து போய் பேரரசன்னு பேர். இவர்களெல்லாம் அவனுக்கு கப்பம் கட்டணும். இப்போ சில சமயங்களில் அந்த பேரரசன் எங்கேயோ இருக்கான்பா, அவன் என்ன பண்ண போகிறான், நம்மளோடு தான் ராஜ்யம் அப்படின்னு நாமளே இருப்போம்னு நினச்சா, அப்போ சில சமயங்கள் அந்த பேரரசர்கள் வந்து அவர்களோட யுத்தம் பண்ணி தன்னை ஜெயித்து காண்பிப்பாள். இது என்னோடது என்னோடதுன்னு சொல்லி காண்பிப்பாலாம். அப்பப்போ நாமும் மற்ற தேவதைகளும் இருக்கிற விபூதியெல்லாம் என்னோடது என்னோடது, இந்த சென்ட்டு நிலம் என்னோடது, இந்த ஏக்கர் நிலம் என்னோடது. எத்தனை ஒரு சின்ன எறும்புக்கு இருக்கிற அபிமானத்திலேருந்து பிரம்மா வரைக்கும் அந்த அபிமானம் இருக்கு. இது என்னுலகமாக்கும், இது என்னுடைய சிருஷ்டியாக்கும் அப்படிங்கிற அபிமானம் எறும்புக்கு அந்த சைஸில் இருக்கு. இந்த அரிசி துண்டு என்னோடது அதான் சொல்லிட்டு போகிறது. பிரம்மா என்ன பண்ணுவார், இந்த அண்டம் முழுக்க என்னோடதாக்கும், அண்டாதிபதி நான். நடுவில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இப்போ பெருமாள் பார்த்தார், அடே உங்களோடதா இது, இது எல்லாம் என்னோடதுரா. விபூதிமான்னு பேர், சர்வைஸ்வரியங்களுக்கும் அதிபதி அவன், சர்வேஸ்வரன் அவன். ஆகையால என்ன பண்ணான்னா, இது என்னோடது என்பது காண்பிப்பதற்காக தன் திருவடிகளை எல்லார் தலையிலையும் வச்சான். அவன் திருவடி பட்டதாலே நமக்கு என்ன தெரிகிறது, அவன் உயர்ந்தவன் என்றும் அவனுக்கு வசப்பட்டவர்கள் மற்றவர்கள் என்றும். இந்த எம்பெருமான் அளந்ததாலே என்ன ஆச்சுன்னார், அவனுக்கு ஒரு பட்டம் கிடைச்சது, உம்பர் கோமானே. உம்பர் கோமான்னு சொன்னால் நித்தியசூரிகளுக்கு தலைவன். இன்னொரு அர்த்தம், தேவதைகள் இருக்காளே அவனால் படைக்கப்பட்டிருக்கிற தெய்வங்கள் எல்லாம், சதுர்முகன் தொடங்கி நான்முகன் தொடங்கி வந்திருக்கிற தெய்வங்கள் இருக்காளே அவர்களுக்கு தலைவன் என்று எழுதி கொண்டவனே உம்பர் கோமானே. உறங்காதெழுந்திராய், நீ உறங்காதெழுந்திருக்க வேணும். ஒரு கேள்வி இந்த இடத்துல, ஆண்டாளியே இந்த சரித்திரத்தை சொல்றா. ஆண்டாள் பெருமாளை பார்த்து கேட்குறா, ஆண்களாக இருந்தால் தான் நீ பெருமாளே திருவடிகளை கொண்டு அளப்பையா, வேறு பிரயோஜனத்தை வேண்டி உன் திருவடிகளில் பெருமாளே எனக்கு கிருபை பண்ணணும். இந்திரன் கதறான். என்னடா அது, இந்திரன் அழுது பார்த்ததே இல்லையே, பெருமாளையே மறந்துருக்கிறவனாச்சே. ஏன் அழுதான்னா, ராஜ்யம் தொலைஞ்சி போச்சு, பெருமாள்கிட்ட வந்து கதறான் இந்திரன், எனக்கு கொஞ்சம் ராஜ்யம் வாங்கி கொடு, திருப்பி வாங்கி கொடு, திருப்பி வாங்கி கொடு. இப்போ வேறு பயனை கருதி உன் திருவடிகளில் தொழக்கூடியவர்களுக்கு தான் நீ காரியம் பண்ணுவாயா? உன்னுடைய திருவடிகளை கொண்டு உலகத்தை எல்லாம் சிறுப்பது பருப்பதாக, சின்னதாக இருக்கிறதுலேருந்து பெருசாக வளர்கிறாயே, இந்த காரியங்களை அவர்களுக்கு தான் செய்வாயா அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களான எங்களுக்கு செய்ய மாட்டாயா? இடக்கை வழக்கை அறியாதவர்களான எங்களுக்கு செய்ய மாட்டாயா? வேறு பயன் கருதாது உன்னை எழுப்புவதே பயனாக வரக்கூடிய எங்களுக்கு செய்ய மாட்டியா? நாங்களே தானே கேட்டோமா அவனிடத்துல, எம்பெருமானே ராஜ்யத்தை வாங்கி கொடு, எங்களுக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு கேட்டோமா? நீ எழுந்திருப்பதை பார்க்க வேணுங்கிறது தான் எங்கள் ஆசை. அப்போ சொல்கிறா, உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், உறங்காமல் எழுந்திருக்க வேணும். ஏன்னர், பெருமாள் சீத்தையை பிரிந்தார். ஸ்ரீராமாயணத்தில் பார்க்கறச்சு சீத்தையினத்தில் எத்தனை பிரேமம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சீதைக்கு பிரேமம் அதிகமா எம்பெருமானிடத்துல, இல்லை எம்பெருமானுக்கு சீதை இடத்துல காதல் அதிகமா? அதான் ஸ்ரீராமாயணம் பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சீதா பிராட்டியை தொலைச்சிட்டு எம்பெருமான் கதறுவரான், ஐயோ கல்லே கண்டாயோ, மரமே கண்டாயோ. பார்க்குற வஸ்துவெல்லாம் பார்த்து கேட்குறான். லக்ஷ்மணனை பார்த்து கேட்குறா, லக்ஷ்மணா இந்த கல் ஞாபகம் இருக்கா, இந்த கல் ஞாபகம் இருக்கா உனக்குங்கிற. லக்ஷ்மணனுக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னா என்னது? சீதை பிரிஞ்சிருக்கிற சமயத்தில் ஞாபகம் இருக்கா லக்ஷ்மணா, உனக்கும் அதாவது எனக்கும் மதனியாருக்கும் ஒரு போட்டி நீச்சல்ல, எனக்கும் சீதா பிராட்டிக்கும் யார் முதல்ல நீஞ்சி வந்து இந்த கல்லை ஏறி உட்காருவா, அதுக்கு யார் நடுவர்னா நீ தான் நடுவர், வேற ஆள் இல்லையே, 3 பேர் தான் அங்கே இருக்கா. இப்போ ஜட்ஜா நீ தான் இருக்கணும்னு சொல்லி உன்னை நியமிச்சு சீதா பிராட்டிக்கு எனக்கும் ஒரு நீச்சல் போட்டு, இந்த நீச்சலில் எம்பெருமான் வல்லவன், சாமர்த்தியம் மிக்கவன். தன் பாரிய இடத்துல சாமர்த்தியம் மிக்கதை காமிக்கூடியது, அன்பை காமிக்கணும்னா தோற்க வேணும். இப்போ எம்பெருமான் அவள் அப்படி வேகமாக அடிச்சுன்னு போறச்சே எம்பெருமான் நிதானமாக போனான். இப்போ சீதை கொஞ்சம் வேகமாக போய் அந்த இடத்துல நீச்சல் போட்டியில் ஜெயிச்சு அந்த கல் மேலே ஏறி அமர்ந்தாளாம். அமர்ந்த உடனே பெருமாளை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னாலாம், பாரு லக்ஷ்மணா, லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, உங்க அண்ணா பெரிய வீராதி வீரன்னு சொன்னீங்க, பாரு என்கிட்ட தோத்து போயிட்டா இருப்பார், என்கிட்ட தோத்து போயிட்டா இருப்பார் அப்படின்னு சிரித்து கொண்டு சொன்னாலாம் சீதா பிராட். எம்பெருமான் அதை நினைவு கூறுகிறான். பாத்தியா லக்ஷ்மணா, இந்த கல் ஞாபகம் இருக்கா உனக்கு?
சீதை சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா அப்படின்னா, எப்படிப்பட்டவன் பெருமாள்னா, அனித்ரஹா சததம் ராமஹா, நித்ரையை தொலைத்தவன். விராட்டி பேரோட அத்தனை ஆசை எம்பெருமான். இவாள்லாம் கேட்கறா, சீதைனா அப்படி இருப்ப, நாங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டியா எம்பெருமானே, உறங்காதெழுந்திராய், எங்களுக்காக உன்னுடைய உறக்கத்தை தொலைத்து கொண்டு எழுந்திருக்க வேண்டாவோ, கிருப பண்ண வேண்டாமா எங்களுக்கு? அப்பையும் பெருமாள் எழுந்துக்கல. எம்பெருமான் எதை பண்ணாலும் ஒரு காரணத்தோடு பண்ணுபவன் அவன். அதை உணரக்கூடியவர்களுக்கு ஞானிகள்னு பேர், உணராதவர்கள் அஞ்ஞானிகள்னு பேர். எம்பெருமான் ஏன் எழுந்துக்கல இன்னும்? ஆண்டாள் யோசிச்சு பார்த்தா, நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்ன, இவரை நியமிக்கிற இன்னொருத்தரை எழுப்பல். யார் அதுன்னார்? செம்போரு கடலடி செல்வா பலதேவா. பலதேவன் எழுப்பலையே இந்த எம்பெருமான. அவரை விட்டுட்டு நேராக வந்துட்டோமே கிருஷ்ணனை எழுப்புறதுக்கு கூடாது. அப்ப அந்த பலதேவனை எழுப்ப வேணும். செம்பொரு கடலடி அப்படின்னா, எம்பெருமான் இந்த உலகிலே அவதாரம் பண்ணுவதற்கு முன்பு தன் திருவடிகளை பதித்தானா பலதேவன். எப்போவுமே பெருமாள் யாத்திரைக்கு புறப்பட்டாருன்னா, ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதனா நாக பரியங்க முத்சிஜ்யஹி ஆகதோ மதுராம்புரீம் என்று மேலேந்து புறப்படுவான். திருப்பார்கடலேந்து யாத்திரை கிளம்புவார் பெருமாள். என்ன யாத்திரை? அவதாரம்னு யாத்திரை. பற்பல அவதாரங்கள் எம்பெருமான் எடுக்கக்கூடிய யாத்திரை. கிளம்பரிச்சே எல்லாத்தையும் பேக் பண்ணிப்பார். பாயை சுருட்டிப்பார் அழகா, மார்பில் திருமார்பில் ரெடி பண்ணிப்பார் அழகா, அங்கே இருக்கிற தீர்த்தம்னா அதை பேக் பண்ணிப்பார். அப்படின்னா பாயினா ஆதிசேஷன் எடுத்துப்பார், திருமார்பில் பிராட்டி இருக்காளான்னு பார்த்துப்பார் அழகா. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஓடுகிற நதி, இதே மாதிரி நதி அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு பார்ப்பார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் பெருமாள் இறங்குவார் அழகா. அதனால தான் லக்ஷ்மணன் பெருமாளை ஒரு நாளும் பிரிய மாட்டார். யாரு? ஆதிசேஷன். அவர் பெருமாள் ராமன அவதாரம் பண்ணா ஆதிசேஷன் லக்ஷ்மணன அவதாரம் பண்றார். பெருமாள் கிருஷ்ணன அவதாரம் பண்ணா பலராமனாக அவதாரம் பண்ணுகிறார். எம்பெருமான் அர்ச்சா விக்கிரகமாக ஸ்ரீரங்கநாதனாக திருவேங்கடமுடையானாக எழுந்தருளி இருந்தார். ராமானுஜராக அவதாரம் பண்ணார். ஆதிசேஷன் தான் சாக்ஷாத் ராமானுஜர். அப்படிப்பட்ட மகானுபாவர் இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி என்ன பண்றார்? எப்படி நாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். இந்த லக்ஷ்மணாவதாரம் முடிஞ்சு புறப்பட்டாச்சு. இன்றைக்கும் நம்ம வடக்கிலலாம் போனால் ரொம்ப ஆச்சரியமான இடங்கள் இருக்குது. பெருமாள் எந்த இடத்துல தன்னுடைய சோதிக்கு எழுந்தொழினார், லக்ஷ்மணன் எங்கே போய் அந்த ஜலத்தில் மூழ்கினான், அதுக்கப்புறம் அவன் தன்னுடைய சோதிக்கு போன இடம், இன்றைக்கும் நாம் பல இடங்களை பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக உயிரோடு இருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம். ஏன்னா பாரத தேசத்தில் நடந்த விஷயம் அதெல்லாம். இப்போ பெருமாள் ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரத்துக்கு போகிறச்சு ஆதிசேஷனை பார்த்து சொன்னார், லக்ஷ்மணா நீ எனக்கு ரொம்ப நிறைய சேவைகள் பண்ணிட்ட ராமாவதாரத்தில், இந்த ஒரு அவதாரத்தில் மாற்றி வச்சுப்போம். என்ன, நீ அண்ணனாகவும் நான் தம்பியாகவும் பிறக்கிறேன், நீ எனக்கு அண்ணனாகவும் இரு, நான் உனக்கு தம்பியாகவும் இருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் அவனுக்கு பின் பிறந்தவனாக, அவன் இட்ட வழக்காக இருப்பவனாக அப்படின்னு அவன் அவதாரம் பண்றான். அப்படி அவதாரம் பண்ணி இந்த இடத்துல பலராமனாக ஆதிசேஷனும் பிறகு கிருஷ்ணனாக எம்பெருமானும், இந்த ரெண்டு பேருமா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து தான் பண்றது. எல்லா வித லீலைகளும் பண்ணக்கூடியவர்களா. பலராமனுக்கு அடங்கிய சரக்கா இருக்கே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் திருவவதாரம் பண்ணான். அதான் இங்க சொல்றார், செம்பொரு கடலடி. எம்பெருமான் திருவவதாரம் செய்வதற்கு முன்பு தன்னுடைய திருவடிகளை பதித்தவனே. திருவேங்கடமுடையானை பார்த்து ஆச்சாரியர்கள் சொல்லுவான், அர்ச்சாவதாரத்திற்கு பொற்கால் பதிய வைத்த இடம். திருவேங்கட மாமலை இருக்கு, பெருமாள் அர்ச்சாவதாரம் எடுக்கணும்னு இந்த பூலோகத்தில் வரணும்னு ஆசைப்பட்ட உடனே முதல்ல எங்கே வந்து குதிச்சான்னா திருவேங்கட மாமலையில் வந்து குதிச்சான். தன்னுடைய பொற்பாதங்களை பதிய வச்சான் எம்பெருமான் இந்த திருவேங்கட மாமலை என்று ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார். அதை போல முதல்ல தன் திருவடிகளை பதிய வச்சவன் யாரு? பலராமன். அதான் இங்க சொல்றார், செம்பொரு கடலடி செல்வா பலதேவா செல்வா. என்ன இவருக்கு என்ன நிறைய செல்வம் வச்சிருக்கிறவர் அப்படின்னா, பகவத் கைங்கரியமாகிற செல்வம் நிரம்ப பெற்றவர். நிறைய ஐஸ்வர்யம்னா எது சிறந்த ஐஸ்வர்யம்? பகவானுக்கு செய்கிற தொண்டு. இவருக்கு என்ன, கிருஷ்ணனுக்கு செய்கிற தொண்டு தான் இவருக்கு கிடைச்ச ஐஸ்வர்யம். ஏன்னா கிருஷ்ணன் விஷமத்தை கண்டிக்கிறதே இவருடைய பெரிய வேலை. பேரு தான் அண்ணனா பிறந்தது, ஆனா அடிக்கிற லூட்டியெல்லாம் பார்த்தா கிருஷ்ணன் தான் அதிகமா அடிக்கிற. என்னெல்லாம் உண்டோ அது சொல்லுவா. பலராமன்ட்டேந்து தூரம் இருக்கிறச்சே தான் எல்லா தீம்புகளும் நன்னா செய்யறது, விதவிதமான தீம்புகள் செய்யறது. பலராமன் அந்த பக்கம் திரும்பினார்னா கிருஷ்ணன் அது கூட காளிங்க நடத்த நம்பர்.
பலராமன் இந்த பக்கம் திரிந்தினான்னா ஒரு பகாசுர வதம்பர் எம்பெருமான். விதவிதமான செயல்களில் ஈடுபட்டு இருப்பான். செல்வா, அந்த கிருஷ்ணனை நியமிக்கக்கூடிய கைங்கரிய செல்வம் பற்றவனை. பலதேவா உம்பியும் நீயும் உனக்கு அடங்கிய தம்பியான கிருஷ்ணனும் கிருஷ்ணனுக்கு அடங்கிய அண்ணனான நீயும். என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த பலராமன் எப்படிப்பட்டவன்னா, தான் சொல்றத மட்டும் கிருஷ்ணன் கேட்கணும்னு நினைக்கிறவனா, கிருஷ்ணன் சொல்றதையும் கேட்பவனா. இப்படிப்பட்ட ஒரு அண்ணன் கிடைக்கணும் நமக்கெல்லாம் கிடைக்கிறச்சே. உம்பியும் நீயும், நீயும் உன் தம்பியும் என்ன பண்ணணும், உறங்காது எழ வேணும். உம்பியும் நீயும் உறங்கேல், உறங்காதபடி எழுந்தருளி அனுகிரகிக்க வேணும் என்று ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில். மிக அற்புதமான பாசுரம். நந்தகோபன், யசோதை பிராட்டி, அதன் பிறகு கிருஷ்ணன் அவன் எழுந்திருக்கிறாத பொழுது அடுத்தது நம்பிமூத்த பிரான்னு சொல்லுவோம் பலராமரை சொல்கிறச்சே. அவரை எழுப்பி நீயும் உன் தம்பியும் உறங்காது எழுந்தருளி அனுகிரகிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிற ஒரு அற்புதமான இந்த பாசுரம். இது திருப்பாவேல 17வது பாசுரம். அடுத்தது திருப்பாவேல 18வது பாசுரம். அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொஞ்சம் அவதாரிக்கை பார்த்து வைப்போம். ரொம்ப அற்புதமான பாசுரம் இந்த 18வது பாசுரம். 18னாலே ஸ்ரீரங், அதாவது ஸ்ரீவைஷ்ணவத்தில் விசேஷம்னு அர்த்தம். எல்லா இடங்களையும் 18 பார்த்தாலே பகவத்கீதைனா 18 அத்தியாயங்களோடு கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம கொண்டாடும்படியாக வைத்து நிற்கிறோம். அதை போல் இந்த இடத்துல இந்த 18வது பாசுரத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, சாக்ஷாத் மகாலட்சுமியை கொண்டாடக்கூடிய பாசுரம், பிராட்டியின் ஏற்றத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நாம் சொல்லுவோம். இன்னும் வடக்கில் இருக்கிறவாள்லாம் பார்க்கறச்சே அவள் சொல்கிறது என்னென்னா ஸ்ரீ சம்பிரதாயம் அப்படின்பா. இது பேரே ஸ்ரீ சம்பிரதாயம். வெறும் வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொன்னால் ஏற்கக்கூடாது. எப்படி சொல்லணும்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய மகான் இருந்தார், அன்னங்கராச்சாரியார் சுவாமின்னு பேர். காஞ்சிபுரத்தில் பெரிய மகான், பல மொழிகள் வரும், பல கிரந்தங்கள் அவர் பிரச்சாரங்கள், அதாவது அற்புதமான கிரந்தங்களை அச்சிட்டு கொண்டு வந்திருக்கார். அற்புதமான உபன்யாசகர், காலக்ஷேப அதிகாரி, சகல சாஸ்திரம் கைவந்த வித்வான், வேதாத்தியனம் பண்ணியிருக்கார் பூர்த்தியாக. அற்புதமான ஒரு மகான். அவர் சின்ன வயசில் தான் குழந்தையாக இருக்கிறச்சே அவர் அப்பா அனுப்பி வைப்பார், போய் என்ன சமயம் கோயிலில் பார்த்துட்டு வா அப்படின்னா அவர் ஓடி வந்து கோயிலில் இப்போ ஆராதனமாக போகிறது அப்படின்னா படாலும் ஒரு முதுகில் போடுவாராம் அவர் அப்பா. அவரே எழுதியிருக்கார், ஏன்னர் ஆராதனம்னு சொல்லாத திருவாராதனம்னு சொல்லு, எப்பவும் திரு சேர்த்து சொல்லணும். நமக்கு எப்படி இந்த சம்பிரதாயத்தினுடைய தன்னேற்றம்னா, ஸ்ரீங்கிற பிராட்டியாருடைய சம்பந்தம் இல்லாத எதுவும் பிரயோஜனம் இல்லை. ரங்கம் இல்லை, ஸ்ரீரங்கம். வைஷ்ணவம் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவம். இந்த ஸ்ரீங்கிற ஒரு வார்த்தையே உயர்ந்தது. இப்போ சங்கராச்சாரியர் பண்ண பாஷ்யம் சங்கர பாஷ்யம்னு பேர், மத்வாச்சாரியர் பண்ணதற்கு மத்வ பாஷ்யம்னு பேர். மாத்வ அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாஷ்யம். ஆனால் சுவாமி ராமானுஜர் பண்ணதுக்கு என்ன பேருன்னா ஸ்ரீ பாஷ்யம். அவ்வளோதான், நேரே அதுதான் திருநாமம் அழகு. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஸ்ரீங்கிறது யாரை குறிக்கும்னா, ஸ்ரீ என்று பெரிய பிராட்டியாருக்கு திருநாமம் இதே. ஸ்ரீரங்கநாச்சியாருடைய முதல் திருநாமம் என்ன? ஸ்ரீஹி. மகாலட்சுமிக்கு அதுதான் முதல் திருநாமம். அவள் சம்பந்தத்தை வச்சு தான் ஸ்ரீ வைஷ்ணவமே. பெருமாளுக்கும் அவள் சம்பந்தத்தாலே. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு. எவன் திருவோடு கூடியவனோ அவன்தான் திருவுடையவன் தான் எனக்கு தெய்வம். திருவில்லாதவனை நான் தேவன் என்று சொல்லுவதில்லை என்று வார்த்தையை காண்பிக்கிறார். அதை போல அந்த பிராட்டி ஸ்தானத்தில் கொண்டாடப்படுபவள் யாரு அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் நப்பின்னை பிராட்டியை கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீ கும்பர் மகளாக அவதாரம் பண்ணவள், கிருஷ்ணனுக்கு மாமான் மகள் மாதிரி அழகா அந்த நப்பிண்ணை பிராட்டிய இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்ப பார்க்கிறாள். என்ன காரணம்னா, போன பாசுரத்தில் கிருஷ்ணனை எழுப்ப பார்த்தும் கிருஷ்ணனை எழுப்ப முடியாது நிற்கிறது. ஏன் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கிறச்சே, கிரமமறிந்து பற்றவில்லை நாம். எம்பெருமான் கிரமமாக வந்தாதான் ஏற்றுக்கொள்ளுவன். அந்த கிரமத்தில் பார்த்தோம்னா ஆச்சாரிய சம்பந்தம், ஆச்சாரிய சம்பந்தம் அடியாக பிராட்டி புருஷகாரம், பிராட்டி புருஷகாரம் அடியாக நேராக எம்பெருமானுடைய திருவடிகளில் சரணாகதி. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் நமக்கு காட்டப்பட்ட கிரமம்.
ஏன் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும்? நமக்கு பகவான்னா யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, அவருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னு தெரியாது. நம்ம திருத்தி பணி கொள்ளுபவன் தான் ஆச்சாரியன். செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான். ரொம்ப ஆச்சரியமாக கொண்டாடுகிறார் திருமழிசை ஆழ்வார். நான் எப்படி வந்தேன் தெரியுமா அந்த சம்பிரதாயத்துக்கு? யாருன்னார்? பேயாழ்வார் தான் குரு, அவர் தான் காரணம். என்ன அழகாக திருத்தி பணி கொண்டார். கிளீனா செடியை தூக்கி இப்படி திருப்பி தலைகீழா நட்டு வேர் மேலே தெரியும்படியா மற்றதெல்லாம் உள்ள போகும்படியா ஜலத்தை பாய்ச்சினா செடி வளருமா? எங்கேயாவது வளரும்படியாக இருக்குமா? சாக்ஷாத் பரமாத்மா யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். இதை ஆச்சாரியன் நமக்கு காட்டி கொடுக்கிறான். நாம் எப்படி இருக்கணும், அந்த பரமாத்மாவை எப்படி அடைய வேணும், அவன் திருவடிகளில் எப்படி பக்தி செலுத்த வேணும். ஆச்சாரிய சம்பந்தம் தான் எம்பெருமானை நமக்கு உணர வைக்கிறது. அப்போ அந்த ஆச்சாரியனை பற்றி கொண்டு யார்கிட்ட போகணும்னா பிராட்டியினுடைய திருவடிகளில் போய் விடணும். எம்பெருமானார் அதைத்தான் பண்றார். பகவன் நாராயண அபிமத அனுரூப அப்படின்னு கொண்டாடுறார். யார? அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் ஸ்ரீயம் என்று சொல்லுகிற ஸ்ரீரங்க நாச்சியார். இந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு பெருமாள் திருவடிகளில் சரணாகதி பண்றார். அதை போல இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கிருஷ்ணனை நாம் எழுப்பி பார்க்கிறோம். இன்னும் எம்பெருமான் எழுந்துகளையே. என்ன காரணம்னா நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு தான் சரணாகதி பண்ணணும். அவள் தான் இங்கே பிராட்டி ஸ்தானம். இந்த இடத்துல நப்பின்னை நங்காய் திருவே துயிலடாய், நீ எழுந்தருளுக்க வேணுமா? நீ எழுந்துக்கணும். நீ எழுந்ததா தான் எம்பெருமான் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுபவனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி இந்த இடத்துல நப்பின்னை பிராட்டியை எழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரம். எல்லாத்துலேயும் கிரமமாக பண்ணினாலே ஆண்டாள், தன்னிடையே கிரமம் அமைஞ்சுதே. இங்கே என்னாச்சுன்னார், எப்பவுமே அனுபவ வேளையில் பகவானை அனுபவிக்கணுங்கிற ஆசையில் எழுதக்கூடிய வேளையில் கிரமங்கள் தப்பக்கூடிய சான்ஸும் நிறைய இருக்கு. சில சமயங்களில் அது மறந்து போவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கும். ஆனால் பகவான் அதை விடுறதில்லை. நீ கிரமமாகத்தான் வர வேண்டும் என்று ஒரு கிரமமாக வரக்கூடிய வழிகாட்டுதலை எம்பெருமான் காண்பிக்க, அதன்படி நப்பின்னை பிராட்டியை எழுப்பி அதன் பிறகு கிருஷ்ணனை எழுப்பி கொண்டு போகுகிற அற்புதமான ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியினுடைய வைபவம், தாயாருடைய சம்பந்தத்தினுடைய ஏற்றம், சிவைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு அதாவது மிக ஊற்றாக இருக்கக்கூடியது, உயிர் நாடியாக இருக்கக்கூடியது பிராட்டியினுடைய கருணை. அந்த கருணையால் தான் நாம் எல்லாம் ஜீவிக்கிறோம். மகாலட்சுமியின் கருணை இல்லைன்னு சொன்னால் பகவான் நம்மளை ஒரு க்ஷணத்தில் சுட்டு எரிச்சிடுவார். ஆனால் அவள் கருணையாலே காப்பாற்றப்படுகிறோம். அது என்னென்ன, அதனுடைய மேன்மை என்னங்கிறத நாளைய தினம் அனுபவித்து இந்த உந்துமதகட்டன் பாசுரத்தை அனுபவிக்க பெறுவோம். இன்றைய தினம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்றைய பாசுரம் அங்கன்மான் ஞாலத்தரசருங்கிற பாசுரம். எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். அங்கன்மான் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே என்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.
எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு அத்தனை பேரும் வர வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம்.